ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். மருவி நின்ற மயக்கிருள் மாற்றும் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச மேல்வெளி சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து இன்று நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிற தேவ திருவசனம் யமன்படர் அடிபடு திருமெஞ்ஞான குரம், பக்கம் 197, திருவாக்கியம் எண் 30 தொடர்ச்சி. ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே, தன் குடும்பம் என்றதும் ஒருவனுக்கு என்ன ஒட்டுதலான எண்ணம் வருமோ அதே எண்ணம்தான் உனக்கு மற்றவன் மேலும் மற்றவனுக்கு உன் மேலும் இருக்க வேண்டும். உனக்கு ஒரு காயம் என்றால் மற்றவனுக்கும் வலிக்க வேணும். அதுதான் தெய்வ குடும்பத்தின் லட்சணம். அந்த குடும்பத்தில் இன்பமயத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது. பிணியோ பயமோ துயரோ தீமையோ செவியிலும் அங்கு கேட்க முடியாது. அவை யாவும் அங்கு அறவே ஒளிந்து போய் வர்ணனை கெட்டாத அளவு கடந்த அழகுடையதாய் உயிர் ஒட்டுதலோடு அந்த குடும்பம் விளங்கும். அத்தகைய புது ஒளியும் புது யுகமும் படைக்கின்ற பெரிய செயலின் அரிய பலனை பெறுவதற்கென்றே இங்கு எம் கையில் வந்து சிக்கியுள்ள ஒவ்வொரு தலையும் எவ்வளவு உன்னதமான வித்து என்பதை நீங்கள் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். இங்கு வந்துள்ள ஒவ்வொரு வித்தும் அந்நாட்டுக்குரிய மகா உன்னதமான வித்து என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அப்போ நாமெல்லாம் எப்படி ஒரு உன்னதமான வித்து, அந்த நாட்டுக்குரிய வித்து என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு பெருமான் அவங்க அருளி செஞ்சுட்டாங்களே. அதனால இன்னைக்கு அதை பத்தி நாம நினைச்சு பார்க்கலாமே. நாமெல்லாம் என்ன ஒரு பாக்கியம் செஞ்சோம் பெருமான் அவர்கள் கையில சிக்கிறதுக்கு. இங்கு எம் கையில் சிக்கி உள்ள ஒவ்வொரு தலையும் அவங்க கையில சிக்கி இருக்கிற தலையாக இருக்கிறதுக்கு நாமெல்லாம் என்ன ஒரு பாக்கியம் செஞ்சோம். அதை பத்தி நாம நினைச்சு பார்க்க வேண்டும், நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும்னு பெருமான் அவங்க அருளி செய்யறாங்களே. அதனால அதை பத்தி இன்னைக்கு நாம நினைச்சு பார்க்க இருக்கிறோம். இந்த வாக்கியத்துல பெருமான் அவர்கள் நம்ம எல்லாம் ஒரு குடும்பமாக ஆக்கி வச்சிருக்கிறத பத்தி நமக்கு அருளி செய்யறாங்க. தெய்வ குடும்பம் இது சாதாரண குடும்பம் இல்லை, இது ஒரு தெய்வ குடும்பம். உயிர் ஒட்டுதலோடு விளங்கக்கூடிய ஒரு குடும்பம். இந்த உலகத்துல எல்லாம் அந்த உடல் ஒட்டு தான் இருக்கு. நம்ம பார்த்தோம் ஏற்கனவே இந்த உடல் ஒட்டு உயிர் ஒட்டு அப்படிலாம் பார்க்கும்போது இந்த உயிர் ஒட்டு அது நாம் உங்க மேல வைக்கிற ஒட்டு தான் உயிர் ஒட்டு அப்படின்னு பெருமானவங்க அருளி செஞ்சிருக்காங்க. இப்போ அந்த ஒட்டை உயிர் ஒட்டு என்பது உன் ஜீவனை நரகிற்கு ஆளாக்காமல் ரட்சிக்க நாம் உங்கள் பால் வைக்கும் ஒட்டே உயிர் ஒட்டு அப்படின்னு நமக்கு அருளி செஞ்சிருப்பாங்க. இந்த உலகம் பூரா இந்த உடல் ஒட்டு தான் இருக்கு, இந்த அடுக்கு ஒட்டு தான் இருக்கு. நான் உங்கள் பால் வைக்கிற உன்னுடைய ஜீவனை ரட்சிப்பதற்காக வைக்கிற ஒட்டு தான் உயிர் ஒட்டு என்று அருளி செய்தது போல இந்த திருவாக்கியத்துல அதே உயிர் ஒட்டு இந்த குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் இருக்கணும். உயிர் ஒட்டுதலோடு அந்த குடும்பம் விளங்கும் அப்படின்னு பெருமான் அவங்க இந்த திருவாக்கியத்துல நமக்கு எடுத்து அருளி செய்யறாங்க. அப்போ இந்த குடும்பத்துல ஒருத்தராக இருந்து பெருமானவர்கள் கையில் சிக்கிய தலையாக இருந்த ஒவ்வொரு வித்துக்களும் உன்னதமான வித்துக்கள். அப்போ நாம எவ்வளவு பெரிய பேற்றை பெற்றிருக்கிறோம் அவங்க கையில சிக்கிறதுக்கு, இந்த உன்னதமான வித்தாக இருக்கிறதுக்கு. இப்போ இந்த உலகத்துல ஒரு பெரிய ஒரு பணக்கார குடும்பத்துல யாராவது பிறந்துட்டாலே அவங்க எல்லாம் பெரிய இடத்து பிள்ளைங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ எவ்வளவு பெரிய பணக்கார குடும்பமாக இருந்தாலும், ஒரு ராஜா வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் அது என்ன நரப்பிறப்புல பிறந்த பிறப்பு தானே.
ஆனா நாம இப்ப பிறந்திருக்கிறோமே, இந்த பிறப்பு எவ்வளவு ஒரு பெரிய இடத்துல பிறந்த பிறப்பு. சர்வ அண்டரண்ட சராசரத்தையும் படைத்த ஈசன் வீட்டில் பிறந்த பிறப்பு. அந்த ஈசனோட கருவறையில நாமெல்லாம் பிறந்திருக்கிறோம். அப்போ எவ்வளவு பெரிய அந்த உயிர் ஒட்டோட நாம இருக்க வேண்டும். அப்போ இந்த பிறப்பினுடைய பெருமையை நாம தினம் தினமும் அதை பத்தி நினைச்சு பேச வேண்டும் என்பது பெருமானவர்களுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறதுனால நாம இன்னைக்கு அதை பத்தி நாம பேச போறோம். இந்த பிறப்பு இந்த உலகத்துல எல்லாருமே ஒரு நாற்ற கருவறையில பிறந்த பிறப்பு தான். அவங்களுக்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இருக்கு. சகோதரர்கள்னா எல்லாம் அன்பாதான் இருப்பாங்க. எங்கேயோ ஒரு சில இடத்துல சண்டை சச்சரவு இருந்தாலும் சகோதரர்கள்னா ஒரு அன்பு இருக்கத்தான் செய்யும். ஒரு நாற்ற கருவறையில் உன்னை வைத்திருந்து பெற்ற உன் தாய்க்கு உன்மேல் அன்பு இருப்பின், கோடி சூரிய பிரகாசமானதும் கஸ்தூரி கழகம் என்றும் வீசுகிறதுமான ஒரு தெய்வ கருவறையில் ஒரு சன நேரமாவது வைத்து பெற்றெடுத்த உன் ஆசானாகிய தெய்வ அன்னைக்கு உன்மேல் எவ்வளவு அன்பு இருக்கும். அப்போ அந்த நாற்ற கருவறையில் வைத்து பெற்றெடுத்த அந்த தாய்க்கே நம்ம மேல இவ்வளவு அன்பு இருந்தா, நம்மளை எல்லாம் அந்த கோடி சூரிய பிரகாச கஸ்தூரி மனம் வீசுகின்ற ஒரு கருவறையில வைத்து பெற்றெடுத்திருக்கிறாங்களே நம்மளுடைய தெய்வ அன்னை, அவங்களுக்கு நம்ம மேல எவ்வளவு ஒரு பற்றும் பாசமும் இருக்கும். அதே பற்றும் பாசமும் இந்த குடும்பம் முழுதும் இருக்க வேண்டும் என்பதே பெருமானவங்க நமக்கு அருளி செய்யறாங்க. அப்போ இப்படி பிறந்த ஜீவ சகோதர சகோதரிகளாக, இது உடல் ஒட்டு அல்ல, உயிர் ஒட்டுதலாக பிறந்த எல்லாரும் அந்நாட்டுக்குரிய வித்துக்கள் என்று பெருமானவங்க அருளி செய்றாங்க. இந்த பிறப்பு பற்றி, இந்த பிறப்பு பிறந்தவர்கள் தெய்வ குடும்பத்தினர் இனியும் இந்த குடும்பத்தில் மறுபிறப்பு பிறக்க ஆர்வம் கொண்ட மக்களை பற்றி எல்லாம் பெருமானவர்கள் தேடுகுடகத்துல நமக்கு இந்த பிறப்பினுடைய உன்னதம் எப்படி அப்படிங்கிறத நம்ம அறிந்துக்கிறதுக்காகவே தேடுகுடகத்துல இது எப்பேற்பட்ட பிறப்பு அப்படிங்கிறத நமக்கு எடுத்து காமிச்சிருப்பாங்க. தேடுகுடகத்துல அந்த பிரம்மகுடகர்கள் தேடி வரும்போது அவங்கள பற்றி மந்திரிமார்கள் ஒருவரோடு ஒருவர் அளாவிக் கொள்ளுதல் அப்படின்ற பகுதியில ஆதிமை உதயபூரண வேதாந்தம் பக்கம் 259 பார்ப்போம். எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமானவங்கள் இருக்கும் போதே ஒரு சமரச சன்மார்க்கமாக ஏற்படுத்தி வச்சாங்க. அந்த சமரச சன்மார்க்கம் என்பது சும்மா சாதாரணமா வாய் வார்த்தையில வரக்கூடியது அல்ல. அது செயல்ல எப்படி அது வரும்? சும்மா அந்த உலகத்துல எல்லாரும் ஒற்றுமையா இருங்க, ஒரே குலம் என்று வாயில் சொல்லி கொண்டிருந்தால் மட்டும் போதுமா? போதாது. அது ஒரு செயல்ல பெருமானவங்க செய்து வச்சு காமிச்சாங்க. பல்லாயிரக்கணக்கான என் மக்களுக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது உயிருக்கு உயிரான பிரத்யட்ச செயலாகி விட்டது. அப்போ அது செயல்ல வரும்போதுதான் அந்த உயிர் ஒட்டுதல் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. இப்படி ஆகி இருப்பதற்கு காரணம் அவர்கள் தேவ பிறப்பாகிய வேற பிறப்பு எடுத்ததினால் அல்லவா? தேவ பிறப்பு எடுத்த வேற பிறப்பு எடுத்த மக்களுக்குத்தான் அந்த உயிர் ஒட்டுதல் வரும். அப்படி அந்த தேவ பிறப்பு எடுப்பதற்காக இன்னும் விரும்பி நானும் இந்த தேவ பிறப்புல இந்த குடும்பத்துல ஒருத்தரா நானும் ஆகிக்கொள்கிறேன்னு விரும்பி வருகிற மக்கள்கிட்டையும் நம்ம அதே உயிர் ஒட்டுதலோட இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த தேடுகுடகத்துல நமக்கு தெய்வம் அவர்கள் அந்த பிரம்மகூடர்கள் தேடி வரும்போது மந்திரிமார்களுடைய அளவுலாவுதல்ல நமக்கு அந்த பகுதியில எடுத்து காட்டுறாங்க. எப்படி அன்பு நெறிதான் நீதமாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அன்பாக இருக்கணும், குடும்ப ஒட்டுதலோட இருக்கணும், உனக்கு வலிச்சா அவனுக்கும் வலிக்கணும், உனக்கு முள் குத்துனா அவனுக்கு குத்துன மாதிரி வலிக்கணும், அப்படிலாம் நமக்கு எடுத்து கொடுத்து இந்த உயிர் ஒட்டுதலோடு இந்த பெருமானவர்கள் அவங்களுடைய அந்த உடல் பொருள் ஆவியெல்லாம் சத்தம் செய்து கொண்டு இந்த மெய்யை அவங்க கொடுத்தது எப்படி இந்த உலகம் முழுதும் அதை நாம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதெல்லாம் எடுத்து நமக்கு காமிச்சிருக்காங்க.
அப்போ இந்த பிரம்மகூடக மகத்துக்களின் குறிகுணாலங்கிருத லட்சணங்களை பற்றி சத்தியப்படி மந்திரிமார்கள் ஒருவரோடு ஒருவர் அலாவிக் கொள்ளுவதாவது, பெருமானவர்களை தேடி வர்ற அந்த ஒரு ஜீவனும் இந்த உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, கோடியில் ஒருவன் அன்றோ குலமான், அந்த கோடியில ஒருத்தர் தான் இங்க வர முடியும். அப்போ அதுக்கு ஒரு தெய்வ கடாட்சம், ஒரு தெய்வ அனுக்கிரகம் இல்லாம இங்க வர முடியாது. அப்போ அப்படி வந்தவர்களை பற்றி நமக்கு காண்கிறாங்க. எமது அன்பின் உயிர் உரையீரே, இவர்களை நாம் ஆராயும் இடத்து மேம்புனை உடைபுனை தீரும் வீடடை கூர்ப்பும். வீடடைதல்ங்கிற ஒரு ஆர்வம் அது இருந்தா தானே வர முடியும். எத்தனை பேருக்கு அந்த ஆர்வம் இருக்கு? ஜட பிறப்பா, என்ன பிறந்துட்டோம், எல்லாரும் தான் ஒரு நாளைக்கு சாக போறோம், இருக்கிற வரை ஜாலியா இருந்துட்டு போகும்போது போவோம். அப்படி எண்ணமுடைய மக்களுக்கு நடுவுல அந்த வீடடை கூர்ப்பும் வான நாட்டின் நிறை தவழ் குலவும் அதியொளிருமிழ் மகிழ்ச்சியாளர் தேர்ப்பும் குன்றா தலைப்புலி வழி வடிவும் உயர் வீரம் தயை தலை தனதென கொள்ளுதலும் ஆங்கவர் அகத்து தோற்றத்தை பற்றி பார்த்து பகருங்கால். அப்ப இதை தேடி வர்ற மக்கள் அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கு? இளைக்க ஒளி விரிக்கும் கசிதம் போலே இசைக்கும் இசை தீந்தமிழிதெங்கே இந்நாள் தெளித்து தெளித்தெடுத்த செயல் திரள் கொள்வாக்கோ சென்ற யுகம் தனில் முளைத்த திரள் முக்கோண பழித்து பழித்தென சொல்லிக்கும் பாசமற்ற பராபர துராஞ்சி நின்று பனிப்பசித்த துளிக்கு துளி குணமினித்து விரிக்கும் தன்மை சுத்த உயிர் பிறவியரன்றொப்பலாமே. அப்போ அவங்களை தேடி வர்ற மக்களுக்கு அவங்க பெருமானவர்கள் தனிகமணி பிரானவங்களை பற்றி சொல்லும் போது அவங்க கொடுக்கிற மகுடத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு மகுடம் இல்லாம அவங்கள சொல்லவே மாட்டாங்க. அவ்வளவு அழகா மகுடம் கொடுக்கறவங்க தங்களை தேடி வர்ற பிள்ளைகளையும் அதே மாதிரி மகுடம் கொடுத்த மாதிரி இழைக்க இழைக்க ஒளி விரிக்கும் கசிதம் போலே ஒரு வைரம் தீட்ட 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 தீட்டத்தான் பிரகாசமாகும். கசிதம் அப்படின்னா வைரம். இழைக்க இழைக்க தீட்ட தீட்ட பிரகாசமாகும் வைரம். தீட்ட முந்தி வைரம் கல்லு சும்மா சாதாரண ஒரு கல்லு மாதிரிதான் இருக்கும். அதை தீட்ட 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 அதுல இருக்கிற ஒளி வீசும். அப்படி இழைக்க இழைக்க ஒளி விரிக்கும் கசிதம் போல இங்க வர்ற மக்கள் எல்லாம் இப்ப வந்த மக்கள் இல்ல, சென்ற யுகம் தனில் முளைத்தவர்கள். யுக யுகந்தோறும் நம்ம தெய்வம் அவங்க கூடயே பயணம் செஞ்சு வந்ததுனாலதான் இன்னைக்கும் நம்மளுக்கு இந்த வார்த்தைகள்லாம் காதுல விழக்கூடிய ஒரு எல்லையில நம்ம வந்திருக்கோம். இந்த வார்த்தை காதில் விழக்கூடிய எல்லையில் பிறந்தவன் என்ன ஒரு பாக்கியம் செய்தவன். கேக்குதாப்பா? அப்போ இந்த ஒரு எல்லையில இந்த வார்த்தைகள் காதுல விழக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் எப்படியாப்பட்டவங்கன்னு அவங்களுக்கும் பெருமானவர்கள் எப்படியெல்லாம் மகுடம் கொடுத்து துளிக்கு துளி குணம் இனித்து விரிக்கும். துளிக்கு துளி அவங்க குணம் இனிக்கிற குணமாக இருக்கு. அவங்க எல்லாம் உயிர் பிறவியர்கள், சுத்த உயிர் பிறவியர்கள். அப்போ நாம ஏன் அப்படி எங்க பிறந்தோம்? இந்த நாற்றக்கருவறையில் பிறந்தவங்கள்லாம் வெறும் உடல் பிறவியர்கள் தான். நாம பிறந்தது எங்க பிறந்தோம் அப்படின்னா அந்த பிறப்பை பத்தி எவ்வளவு அழகா எடுத்து கொடுக்குறாங்க. தவத்தீபாதி வனத்தின் ஈசானிய தலத்தை செம்பவள சுவடடியின் இருவார குகை கருவறையில் இருந்து நாம் வெளியாகிய நாளையிலே தீட்டு துடக்கு ஒன்றும் இல்லாமலும். இப்போ இந்த நாற்றக்கருவறையில பிறக்கும் போது அது தீட்டு பிறப்பு. இந்த பிறப்பு தீட்டு துடக்கு ஒன்றும் இல்லாமலும் மகா பரிசுத்தத்துடனே மகா தெய்வாலங்கார வாசத்துடனே என்றும் தொடர்புடைய தொப்புள் கொடி அறுக்காமலும். இப்ப அந்த நாற்ற பிறப்புல
கருவறையில இருக்கிற வரைக்கும் தான் தாய்க்கும் நமக்கும் தொடர்பு, அந்த தொப்புள் கொடி மூலமாக. அந்த தொப்புள் கொடி உறவு அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே வந்த உடனே அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த பிறப்பு நம்மளுக்கும் தெய்வம் அவர்களுக்கும் உள்ள உறவு என்னைக்குமே அது அறுக்கப்படாத உறவு. அப்படி அந்த தொப்புள் கொடி அறுக்காமலும் அசுத்தங்களையும் அவமானங்களையும் தரித்திரியங்களையும் போக்கி விடுகின்ற மகா சுத்தம், மகா மானம், மகா சீரும், மகா சிறப்பும், மகா வாக்கும், மகா வலிமையும், மகா நிதியும், மகா காலங்களும், மகா 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 மகான் எத்தனை மகா போடுறாங்க பாருங்க. கமலமணி அனந்தரன்னான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க சொல்லுவாங்க, நம்ம தெய்வம் அவங்களுக்கு முடிக்கவே தெரியாது, வாக்கியத்தை முடிக்கவே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அப்படியே கொண்டுகிட்டே போவாங்க. இன்னும் விட்டோம்னா இன்னும் எத்தனை மகா சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வார்த்தைய அவங்களுக்கு முடிக்கவே தெரியாது. இன்னைக்கு கூட நம்ம ஒளிநாடாவில கேட்டோம், வந்திருக்கீங்க, யாரோ வந்திருக்காங்க, யாரோ ஒருத்தவங்க வந்ததாகலாம் அவங்க நினைக்கல. ஒவ்வொருத்தர் வரும்போதும் அந்த வந்த தலைகள் எல்லாம் அந்நாட்டுக்குரிய உன்னதமான தலைகள்னு நினைச்சு, நீங்க என்ன ஒரு நாள் தான் எனக்கு நேரம் கொடுத்து வந்திருக்கீங்க, ஒரு 4-5 நாள் தங்குற மாதிரி வந்திருந்தீங்கன்னா நான் நிறைய பேசுவேனே, ஒரு நாள் தானே வந்திருக்கீங்க. இப்ப இங்க இருக்கவங்க எல்லாம் எவ்வளவு நாளா இருக்காங்கன்னு கேளுங்க. அங்க இருக்கவங்க கேட்டா 20 வருஷம் 22 வருஷமா நான் பேசிட்டே இருக்கேன். தினம் தினம் இன்னைக்கு பேசினதை நாளைக்கு பேசினா இவங்க எல்லாம் இருப்பாங்களா? அப்போ தினம் தினம் புதியதாக தின்றதே திண்டினா உனக்கு சலிச்சு போயிருமே. அப்போ புதுசு புதுசா நம்ம அறிவு பூத்து குலுங்குற மாதிரி வார்த்தைகள் அவங்க தினமும் கொடுத்து 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 யாரெல்லாம் நம்மளெல்லாம் என்ன எப்படி இருந்தோம் நம்ம எல்லாம், அது கூட இன்னைக்கு சொன்ன இந்த மனித உடல்லதான் பாம்பு இருக்கு, பாம்பு மாதிரி சீருங்க சில பேர் பேசும்போதே என்ன நாய் குலைக்கிற மாதிரி குலைகிறானேன்னு சொல்லுவாங்கன்னு பெரும்பாலும் இன்னைக்கு அருளி செய்வாங்க. அது மாதிரி நாய் குலைக்கிற மாதிரி சில பேர் குலைப்பாங்க. இப்படியெல்லாம் இருக்கிற மக்களை எல்லாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களையும் அரவணைச்சு நீங்க எல்லாம் அந்த நாட்டுக்குரிய வித்துக்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அரவணைச்சு நாளும் இன்னைக்கு நாள் புதிய நாளாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக இருந்து இத பெருமான் அவர்கள் கொடுக்குறாங்கன்னா அவங்க யாராக இருக்கணும், அதையுமே நமக்கு சூசகமா ஒவ்வொரு முறையும் தான் யாருங்கிறத எடுத்து காட்டுவாங்க. இந்த உலகத்துல இந்த செயலை யாரால செய்ய முடியும்? இந்த உலகத்துல சில சாமியார் மண்டபங்கள் மத ஸ்தாபனங்கள்லாம் வச்சு அங்க குருவாக ஒரு 10-100 பேர் சேர்ந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்களே, அப்ப நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவங்களால இந்த செயலை செய்ய முடியுமா? அது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது அல்ல, அது இறைவனுடைய அந்த சன்னத முத்திரை பெற்று வந்தவர்கள் தான் அந்த செயலை செய்ய முடியும் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு பெருமானவங்க அருளி காமிச்சாங்க. அந்த செயலோட நம்மளை எப்படி எல்லாம் பிறப்பிக்க வச்சாங்க. மகா காலங்களும் நிரம்பிய பெருங்களந்தியமாக பிறந்த எந்தன் கூட்டு மறுபிறப்பு பிறவியரே. அப்போ நாம ஒருத்தர் எப்படி இருக்கணும்? இப்படி இந்த களஞ்சியத்துல பிறந்த கூட்டு மறுபிறப்பு பிறவியரே, பார்த்தீர்களா, இதோ வந்திருக்கின்ற இவர்களை நாம் ஆராயும் விடத்து பெருமான் அவர்களை தேடி வர்றாங்களே, அவங்க எல்லாம் யாராம்? நலம்புலமை துணி புலமை மதியின் நேர்மை நாதாந்த வைப்புடமை நாட்டம் கூர்மை கலை நிலவும் கவி குலவும் ககன நாட்டு கதி மோட்ச நிலவெறிக்கும் காட்சி பூப்பும் தலை விலக வழி வடிவு வளர்வு தேயா தனது குல தலை நிமிரல் தயையும் வீரம் நிலை வலதும் அவரகத்து நிற்கும் நேர்மை மிச நமக்கு முனரடைந்த நித்தராமே. இப்போ இன்னைக்கு தேடி வர்றாங்கன்னு நீ நினைக்காத, அவங்க எல்லாம் ஜென்மந்தோறும் ஈசனோட கூடவே வந்தவங்களை தான் இங்க வர முடியும்.
நிஜத்தை நமக்கு முன்னரே அடைந்தவர்கள்னு இனி வர்றவங்களையும் நாம நினைக்கணும், அப்படி அரவணைச்சு கொண்டு போகணும். நிஜம் நமக்கு முன்னர் அடைந்தவர்கள், நிஜத்தை நமக்கு முன்னால் அடைந்தவர்கள். இப்ப பிறக்கும் போது நமக்கு பின்னால பிறந்து இன்னைக்கு தேடி வர்றாங்க. ஆனா அவங்க எத்தனையோ ஜென்மங்களாக நமக்கு முன்னாலே அந்த நிஜத்தை மெய்யை அடைந்தவர்களாக இருக்கலாம். எனது வடிவு உயிர் பிறவியரே, பார்த்தீர்களா என்ன இவர்களுடைய ஆர்வத்தினது கெர்ச்சிப்பும் குறையற்ற தீரத்திடமும் நற்குணம் கண்ட விழிப்பும் மனம் நிறைந்த மகிழ்வும் நிலையுண்ட சாதுரிய குறியும் முதற்காலத்துற்ற முனைப்பையும் கூர்ந்து நோக்குங்கால், அப்போ அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆர்வம், இப்போ பெருமான் அவங்க இப்படியெல்லாம் நம்மளை கூடி பேச வைக்கிறாங்க அப்படின்னா அது மக்களுக்கு இருக்கிற ஆர்வம். அந்த ஆர்வத்தை பார்க்கும்போது அவங்க அந்த ஆர்வம் உள்ள மக்களை எல்லாம் கூட்டி அதை சொல்றதுக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து இப்படி எல்லாம் நம்மளை செய்ய வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒவ்வொருத்தருடைய ஆர்வம் தான் அதுக்கு காரணமா இருக்கு. ஆர்வம் இல்லைன்னா அது கிடைக்காது. அப்போ அந்த வர்ற மக்களுடைய ஆர்வத்தினது தீரத்திடம் நற்குணம் கண்ட விழிப்பு அப்படின்னு வர்ற மக்களை எல்லாம் அரவணைச்சு பெருமான் அவங்க சொல்றாங்க. அவங்க எப்படி வர்றாங்களாம், இந்த மெய் உணவை உண்பதற்கு 2 வாரம் பசி கிடந்த வேங்கை இறை தேடி பாய்ந்திடும் வீர் இயல்பு போல, 2 வாரம் பசியோட கிடந்த ஒரு வேங்கை ஒரு உணவு கிடைச்சிச்சுன்னா எப்படி பாயுமோ அது போல இப்ப வர்ற மக்கள் இந்த மெய் உணவை தேடி பாய்ந்து வர்றாங்க. 2 வாரம் பசி கிடந்த பெருவாய் வேங்கை இறை தேடி பாய்ந்திடும் விரியல்பு போலும் குறை கடந்து வலுத்துளவு பெருத்த ஏற்பும் குணம் படிந்த 2 விழியும் கோகில் வாக்கும் நிறை படிந்த மன தூய்மை முகத்தின் சாயல் நிலைத்ததவ தடிப்புடமை தகுதி நோக்கி முறையோனை முன்னணைந்த முனிவோர் என்ன முழு குறியும் துலங்குது விண்முத்தராமே. அவங்களுடைய அந்த தகுதியை நோக்கும் போது முறையோனை அந்த ஈசனை நமக்கு முன்னே அடைந்தவர்கள் இப்ப பின்னே பிறந்து வர்றாங்க. முன்னடைந்த முனிவர்கள் அவர்கள் எல்லாம் மின்முத்தர்கள். சந்திரசூரியால் அனைவரையும் வெளியாக்கிய அக்காணிமலை அறுபடை வீட்டின் கருவறையிலிருந்து நாம பிறந்த பிறப்பு எப்படி பிறந்தோம்? எல்லாரும் இந்த உலகத்துல நாற்ற கருவறையில பிறக்கும் போது நம்மள தெய்வம் எப்படி பிறக்க வச்சாங்க? சந்திரசூரியால் அனைவரையும் வெளியாக்கிய அக்காணிமுலை ஆறுபடை வீட்டின் கருவறையில் இருந்து தீப தூபாலங்கார வாசனையுடனே மகா சுத்தமான மேடி மடி உடு புடவையுடனே பிறந்த எந்தன் இனிப்பிரியா பிறவா நெறி மறுபிறப்பு பிறவியரே. இனி பிரிவே இல்லை இந்த பிறவியர்களுக்கு நடுவுல, இந்த மறுபிறப்பு பிறந்த பிறவியர்கள். இதோ நமது முகத்து எதிரிருக்கும் இவர்களை கூர்க்குங்கால், ஏற்கனவே பிறந்த பிறவியர்களே இப்போ எதிரே பிறக்கிறதுக்காக வந்திருக்காங்களே இவங்களை பார்க்கும்போது கைலாய பருவதை இமயமலை ஏற்ற பனிச்சிகர பொறுப்பு நிலவளத்தின் கண்ணே நமக்கு முன்னரே பிறந்து விசாலித்த முக்கால மூப்பின் தாடையும். இவங்க இன்னைக்கு புதுசா வந்திருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இவங்க அந்த கைலாயம் பருவதை இமயமலை ஏற்ற பனிச்சிகர நிலவளத்தின் கண்ணே நமக்கு முன்னரே பிறந்தவர்கள். நமக்கு முன்னரே தான் பிறந்தவங்க இவங்க இன்னைக்கு தேடி வந்திருக்காங்க. கோணிலா சித்திரை செங்கோடும் தேவ சேவையின் நெருக்கமும் பழம யுகம் கண்டு விரிந்த பார்வையும் ஈடிலா கூர்ப்பும் எதிரிலா ஊடுருவி நிற்கும் திட்பத்தினையும் வாரி சேர்த்து கூர்க்குங்கால், அப்படி புதுசா தேடி வர்ற மக்களுக்கு எப்படியெல்லாம் அரவணைத்து இந்த மெய்யை சொல்லணுங்கிறதுக்காக பெருமானவங்க நமக்கு இப்படியெல்லாம் எடுத்து அந்த மக்களுடைய அந்த திட்பத்தினை பார்க்கும்போது அது எப்படி இருக்கான்? முத்தருரை நிலவளத்து மூப்பின் ஏற்றம் முன்னு பின்னு அகலறிய ஆழம் ஆழ்ப்பும் சித்துரைந்த முதற்கோடும் கோட்டம
சமற்ற சேர்புரிமை சிரவணக்கம் தேவதேவன் பக்தி நெடு நாளுரைந்த பழமை மூல பாதாளம் ஊடுருவி பேரா நின்ற ஒத்தை மனம் படைத்த சித்த தூணல் நோக்கில் ஓது நமதன்னரன உரைக்கலாமே. ஒத்தை மனம் படைத்து வேற எதுலையும் மனம் சிதறாம ஒத்தை மனம் படைத்த வந்த சித்தத்தினராக வந்திருக்காங்க. அவங்க நமக்கெல்லாம் அண்ணராக இருக்கலாம், நமக்கெல்லாம் முன்னால பிறந்தவர்களாக இருக்கலாம். சனற்கோடி ரத்னாகதாம்பார சனற்கோடி ரத்னாகதாம்பர விதிசங்காரம் அதிநதிக்கரையின் ஜலக்குன்றின் ஏகனெனும் கன்னி திசை சுத்தாவி கலாமணி மண்டப ஒத்தானி முத்தவுசின் உசுவாச நிசவாச குகை கருவறையிலிருந்து நம்ம பிறந்த குகை கருவறை. அந்த கருவறை எப்படியாப்பட்ட கருவறைன்னு அதுக்கு எவ்வளவு ஒரு அழகான ஒரு அடைமொழி கொடுக்கறாங்க பாருங்க. சனற்கோடி ரத்னாகதாம்பர விதிசங்கார விதியை சங்காரம் செய்யக்கூடிய மதியை கொண்டு விதியை சங்காரம் செய்யக்கூடிய விதிசங்கார மதிநதிக்கரையின் ஜலக்குன்றின் ஏகனெனும் கன்னி திசை சுத்தாவி கலாமணி மண்டப ஒத்தானி முத்தவுசின் உசுவாச நிசவாச குகை கருவறை. அந்த கருவறையிலிருந்து வானம் வாகன கூவ புதுக்கலவை நரை தூப தீபாலங்காரத்துடனே பிறந்து வெளியாகிய மறுநாளிலேயே வாய் திறந்து பாடியே எந்தன் இனி பிறவா பிறவியரே. பிறந்த மறுநாள்லே வாய் திறந்து பாடிடுவோம். நம்ம சாலைக்கு வந்துட்டு போயிட்டாலே போதும், மறுநாளே வாய் திறந்து பாடிடும் அந்த குழந்தை. நம்ம கூட பார்த்திருக்கோம் ஒரு வாக்கியத்தை, தங்கமாக்குவது என்றால் என்ன. ஒரு எஜமானனுக்கு ஒரு வேலைக்காரன் கை கட்டிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். திண்ணீர் கொடுத்தா வாங்கி பூசிக்குவான், என்ன சொன்னாலும் செய்வான். ஒரு முறை சாலைக்கு வந்துட்டு போன உடனே திண்ணீர் கொடுக்கும் போது இதுவா விபூதி, விபூதினா என்னன்னு தெரியுமா, ருத்ராட்சம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவான். அப்ப அந்த எஜமானன் நினைப்பானா, என்னடா இவன் சாலைக்கு போயிட்டு வந்திருப்பானோ, அதுதான் இப்படி பேசுறானோ அப்படின்னு நினைக்கி அப்படி பெருமானவர்கள்ட்ட வந்து பிறந்துட்டாலே அந்த பிறந்த மறுநாளே வாய் திறந்து பேசக்கூடிய பிள்ளைகளாக பெருமானவங்க நம்மளை மாட்டிடுவாங்க. திறந்து பாடி வாய் திறந்து பாடியே என்ற இனிப்பிறவா பிறவியரே பார்த்தீர்களா. இவர்களுடைய முழு சீரேற்ற மூதறிவுடைமையை தெளிமிடத்து தம்மை தேடி தழைத்த பாதிப்பூடை இம்மை வஞ்ச மறித்த கை நீச்சியும் மும்மலத்தை மூரித்த முன்யோக்கிதி மும்மலத்தை மூரித்த முன்யோக்கிதி நம்மூனம் வர நாயக செய்ததே. இவங்கெல்லாம் நம் முன்னால வர்றதுக்கு தெய்வ கடாட்சம் இல்லாம இது நடக்காது, தெய்வ அனுக்கிரகம் இல்லாம இது நடக்காது. நாயகர் செய்த வேலைதான் இதெல்லாம். உங்களை கூட்டிட்டு கொண்டவங்க வந்தவங்க யாரு அப்படின்னு இப்ப வர்றவங்ககிட்ட நம்ம கிட்ட அந்த அவங்க சொன்னாங்களே இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் சொல்லல, தெய்வமும் அவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அங்க ஒரு மந்திரி திரளுற்ற இவர்களிடத்தே தோன்றுவதாவது வார் கசிந்திரை வாயொலிப்பும் கசடறுபட நிலவு கருணை குண விரிப்பும் முன்னெடுங்கால பழமை குணச்செழிப்பும் மெய்யுறவும் சீர்தூக்குங்கால் வரை பிளந்து கசிந்து மடை திறக்கும் ஓசை வாய்திறந்து கமழ்ந்திடு நாதோனியின் வீச்சு குறை மனத்து பிழை ஒதுக்க பழகி தேர்ந்த குரு குலாதிபர் மரபின் குண குன்றேற்றம் திரை கிழித்து நேரே கலந்து மேனாள் தீங்கடி சங்கார திரு நீற்றின் ஏற்றம் நீரை உறைந்த இனி நாவும் யுகங்கள் வாக்கும்
நிலத்தில் ஒரு நமக்குதவி நலத்தராமே. அவருடைய நாவெல்லாம் எப்படிப்பட்ட நாவு? இனி நாவு, இனிக்கின்ற நாவு, இனிக்கின்ற மொழிகளை மட்டுமே பேசக்கூடிய நாவு. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு வள்ளுவர் பெருமானங்க சொல்லுவாங்க. கனி போல வார்த்தைகள் இருக்கும்போது காய் போல கசப்பான வார்த்தைகளை ஏன் பேசணும்? புளிப்பான வார்த்தைகளை, இனிப்பான வார்த்தைகளை பேசக்கூடிய நாவு. ஜகம் விளங்கும் சுத்த சத்திய சீற்றை எமது உள்ளுரை பிறவியரே, இவர்களை நாம் சுட்டி இசைக்கும் இடத்து இந்த பூமியின் முந்த யுகத்திலே அந்த கால முத்திரி தழுத்தியே சிந்தைக்கு தரும் தீர்க்க தரிசனம் தந்திட வந்திங்குற்ற தரத்தரே. தீர்க்க தரிசனத்துல எல்லாம் சொன்னதபடி வந்த மக்கள் இவங்கெல்லாம் ஜகாதியந்தங்களும் விளங்கும் ஞான வித்துக்களாக முளையலச் செய்து, அடுத்த நாட்டுக்கு வித்துக்கள் இங்க வந்து என் கையில சிக்கின தலைகள் எல்லாம் அந்நாட்டுக்குரிய வித்துக்கள், அப்படி ஞான வித்துக்களாக நம்மளை எல்லாம் முளையலச் செய்து தேவ தருவன வளர்த்து முன்னு பின்னு காலங்கள் தோறும் கூடவே நம்மை சுத்தாவிகளாக பிரித்து கூட்டி கொண்டு வந்திருக்கும். எல்லா காலமும் அவங்க இந்த பூமிக்கு வந்த போதெல்லாம் நம்ம அவங்க கூடயே வந்திருக்கோம். அதனாலதான் இந்த தடவையும் நம்மளுக்கு அவங்க கூட பயணிக்கிற இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த நரக ஆவிகள் நிறைஞ்ச இந்த உலகத்துல நம்மளை எல்லாம் சுத்தாவிகளாக பிரித்து தனியே கூட்டி வந்து சுத்தாவிகளாக பிரித்து கூட்டி கொண்டு வந்திருக்கும் நம்முடைய வித்து நாயகம் ஆதிபிதாவாகிய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களை தேடி இவர்கள் வந்திருக்கும் அதிவனப்பு நெறித்தீருரை நமது கண் காணும் இடத்து அவர்களை ஆண்டவர்களை தேடி வந்திருக்கிற மக்கள் எல்லாம் எப்படிப்பட்ட மக்கள் அப்படின்னா, வனைந்து வனைந்தாடும் மயில் கேரல் போலும் வலவரிவர்களினுடைய வனப்பின் கார்ப்பு கணைந்து கணைந்தேருமதி கவன குண்டு கண்ணுடைய தமக்களக்கும் கணக்கு வேட்டல் தணிந்து தணிந்திடத்ததன நினைவுள்ளூட்டும் தயாநிதி மண்வாடை கமல் சூழும் ஏற்றம் இணைந்து இணைந்துருவி துருவியே வந்தேறும் இயல்பணிப்பு நமவரன இயம்பலாமே. இவங்கெல்லாம் நம்மவர்கள், வேற யாரும் இல்ல. நீயே நம்ம தெய்வமே வந்து நான் வேற நீ வேற இல்ல, நீயே தான் நாம், நாமே தான் நீ, தோற்றத்துல உன்ன போலதானே நான் இருக்கிறேன் அப்படின்னு பெருமான் அவங்க அள்ளி செஞ்சது போல வானவர்களும் இந்த மனித தோற்றத்துல தானே வருவாங்க. இன்னைக்கு கூட அள்ளி செஞ்சாங்களே, பாம்பு மாதிரியும் இருக்கும், நாய் மாதிரியும் இருக்கும், ஜலம்பாள் ஜந்து மாதிரியும் இருக்கும், தேவனும் இருக்கும். அதை கண்டுபிடிச்சு இது நாய், இது வேண்டாம், இது பாம்பு, இது கொத்தம், இது வேண்டாம் நமக்கு, அப்படி எல்லாம் பிரிச்சு எது தேவன் அப்படின்னு கண்டுபிடிக்க கூடிய அந்த பக்குவம் அந்த மக்கள் தான் இங்க வந்த மக்கள். அவங்களுடைய அழகு அந்த வனைந்து ஆடும் மயில் கேரல் போலும் கவனம் கொண்டு பார்த்து இதுதான் மெய்யான வார்த்தை, இங்கதான் நமக்கு உண்டான அந்த எல்லாம் கிடைக்கும் என்ற ஆர்வம் கொண்டு வருகிற மக்கள் எல்லாருமே நம்மவர்கள், வேறவங்க இல்ல அப்படின்னு இந்த தேவப்பிறப்பு பிறந்த மக்களை பற்றி பெருமான் அவங்க வந்து அவங்களுடைய அந்த ஒரு பெருமான் தனியமணி பிரான் அவங்களை மட்டும் அவங்க மகுடம் கொடுத்து சொல்லல. இவ்வளவு மகுடங்களும் இப்ப நம்ம பாடின இத்தனை பாடல்களும் தெய்வம் அவர்களை தேடி வருகிற மக்களுக்கு அவங்க கொடுக்கிற மகுடமாக இருக்கு. எப்படியெல்லாம் மகுடம் கொடுக்குறாங்க மயில்கள் போல அவங்க எல்லாம் வனைந்து ஆடும் மயில் கேரல் போல இருக்கு அந்த மக்கள் பேசுறது. அவங்களுக்கு இழைக்க ஒளி விரிக்கும் கசிதம் போல இருக்கான் அவங்களுக்கு. அப்படி ஒரு கவனத்தோட வந்த மக்கள் அவங்க எல்லாம் வந்து நிஜத்தை நமக்கு உணரடைந்தவர்களாக இருக்கலாம். இங்க வந்தவங்க எல்லாம் எந்த முனிவர்களோ, எந்த பிறப்பில் எந்த
அவதார புருஷர்களாக வந்தவர்களோ தெரியாது. அப்படிங்கிற எண்ணத்தோட நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இந்த தேவ குடும்பத்துல நாம வாழணும் அப்படிங்கிறத பெருமான் அவர்கள் இந்த திருவாக்கியம் மூலமாக நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் எடுத்து கொடுக்கறவங்க யாரு? நமக்கு அந்த ஆதிபிதா வந்துதான் இதெல்லாம் நமக்கு எடுத்து கொடுக்க முடியும். யாராக இருக்கும் இந்த செயலை செய்யறதெல்லாம்? யாராக இருக்கும் அப்படின்னா அந்த ஆதிபிதாவாகத்தான் இருக்கும். நம்மளுக்கு தெரியுமா இந்த உலகத்துல 4 வகை யோனி 7 வகை தோற்றம் அப்படிலாம் அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துல போன உடனே இதைதான் சொல்லி கொடுப்பாங்களாம். பெருமான் அவங்க ஒளிநாடால சொல்லுவாங்க 4 வகை யோனி 7 வகை தோற்றம். இதுதான் எங்களுக்கு ஆரம்ப பள்ளிக்கூடத்துல சங்கமா சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த படிப்பே இல்ல. இன்னைக்கு போன உடனே டா இப்பா டப்பா டமாரம் டமாரம் டப்பா டமாரம்னு சொல்லி கொடுக்கிற படிப்பா ஆகி போச்சு. அன்னைக்கெல்லாம் சொல்லி கொடுத்த கல்வி போன உடனே அந்த ஞான கல்வி ஆரம்பத்துல ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் அதுக்கு ஞாபகம் மூட்டிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த எழுத்தை கற்பித்து இருக்காங்க. அப்படியெல்லாம் பெருமான் அவங்க நமக்கு இந்த புழுக்கம் வித்து அண்டம் சினை என்ன பெற்ற 4 வகை யோனி இருக்கு. அதே மாதிரி அந்த 4 வகை யோனியிலிருந்து 7 வகை பிறப்பு இருக்கு. அந்த 4 வகை யோனியிலிருந்து தோன்றுகிற தோற்றங்கள் 7 வகை. இப்படி எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தது யாரு? கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல, இதை வகுத்தாங்களே ஒரு ஆதிபிதா. அந்த ஆதிபிதா வந்துதான் இதை கற்றுக் கொடுக்க முடியும். இதை வகுத்தது யார்? ஆதிபிதா. இதை இன்று விளக்குகிறவர்கள் யார்? அதே ஆதிபிதாதான். அப்போ இதெல்லாம் வகுத்து தந்த அதே ஆதிபிதாதான் யாருக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க? இன்னைக்கு கற்றுக்கொள்கிறவர்களாகிய நாமெல்லாம் யாரு? அதே ஆதிபிதாவின் சொந்தமான யோக்கிய அறிவுடைய பரம்பரைகள். அந்த ஆதிபிதாவின் சொந்த யோக்கிய அறிவுடைய பரம்பரைக்குத்தான் இது விளக்கப்பெறும். மற்றவர்களுக்கு இது விளக்கப்பெறாது. அப்போ அந்த ஆதிபிதாவே எல்லாவற்றையும் வகுத்து தந்தது அந்த ஆதிபிதா. அந்த வகுத்ததை விளக்கி தர வந்தது அந்த ஆதிபிதா. யாருக்கு அதை விளக்கி தருது அப்படின்னா அந்த ஆதிபிதாவின் சொந்தக்காரரான பரம்பரைக்கு. அப்ப நாமெல்லாம் அவங்களுடைய சொந்தக்காரரான பரம்பரையாக விளங்கி நிற்கிறோம். எத்தனையோ ஜென்மமாக தெய்வம் அவர்களோட தொடர்பு கொண்டிருந்து வந்தவர்கள் நாம் எல்லோரும். ஒவ்வொரு யுகத்திலும் அவங்களுடைய அந்த சுத்த உயிர் பிறவியராய் பிறந்து இந்த கலியுகத்திலும் இந்த கலியை அழித்து ஒரு புது யுகம் தலையுகம் படைக்க போகிறேன் என்று நம்மகிட்டெல்லாம் சொல்லிட்டு தான் வந்தாங்க. அதனாலதான் நாம அந்த கைலாயத்தை பூமண்டலத்திற்கு இறக்கி ஒரு தலையுகம் படைக்கப்பேருன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அந்த மருமகனை பார்க்க வந்திருக்கிறோம். அந்த மருமகன் எங்கே ஐயா அப்படின்னு நாமெல்லாம் தேடி வந்திருக்கிறோம். இந்த பூமியில் நாமும் அவர்கள் கூடவே பிறந்து இந்த கலியுகத்திலும் அவர்கள் கையில் சிக்கிய அந்த உன்னத வித்துக்களாக ஆகுவதற்கு நாமெல்லாம் என்ன தவம் செஞ்சோம்? அந்நாட்டுக்குரிய வித்தாக ஒரு விதை நெல்லாக ஒரு நெல்லு விளையும். அதுல நல்ல மணிமணியான இருக்கிற நெல்லுகளை எல்லாம் விதை நெல்லுக்குன்னு தனியா வச்சிருவாங்க. அடுத்த முறை விதைக்கிறதுக்கு அதை பயன்படுவாங்க. அதுதான் அடுத்து வித்து கொடுக்கக்கூடியது. அது போல நம்ம எல்லாம் விதை நெல்லாக இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள் இருக்கும்போது திரும்ப விளைவிக்கக்கூடிய விதை நெல்லாக நம்ம எல்லாம் இருக்கும். நம்மளை விதைக்கும் போதுதான் இன்னும் புதிய புதிய நெல்கள் எல்லாம் விளையும். இன்னும் புதிய புதிய உயிர்கள் எல்லாம் விளையும். அப்படி விதை நெல்லாக நம்மளை எல்லாம் பொறுக்கி எடுத்து இந்த உலக நரக்கூட்டத்தில் இருந்து தனியே பிரித்து கூட்டி நம்மளையெல்லாம் தனியே பிரிச்சு கூட்டி வந்துட்டாங்க பெருமான் அவர்கள். அப்படி தனியே பிரித்து எடுத்து கூட்டி இன்னும் புது புது வித்துக்கள் இன்னும் புது புது வித்துக்கள் நிறைய முளைக்கிறதுக்கு உண்டான விதை நெல்லாக நம்மளை எல்லாம் பெருமான் அவர்கள் பிறக்கி எடுத்திருக்காங்கன்னு தான் நம்மளை எல்லாம் சொல்லணும். அப்படி பிறக்கி எடுத்து இந்த உலக நரக்கூட்டத்திலிருந்து நம்மளை எல்லாம் தனியே பிரித்து கூட்டி இந்த உயிர் ஒட்டுதலோடு இந்த குடும்பத்துல நம்மளை எல்லாம் வாழ வச்சிருக்காங்க பெருமான் அவர்கள். அப்போ அப்படி வாழ வச்ச பெருமான் அவர்கள் அவங்கள தவிர நமக்கு வேற துணை இருக்கா? இல்ல. அப்ப அவங்களுடைய துணை கொண்டு அந்த ஆதி மருமகன் நம்மகிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. நமக்கு அவங்க கூட தான் இருந்தோம். நான் போறேன், கைலாயத்தை பூமண்டலத்தில் இறக்கி சாலை என்று பெயர் சூட்டி வைப்பேன், நீங்கெல்லாம் அந்த சாலைக்கு வாங்க அப்படின்னு நம்மகிட்ட சொல்லிட்டு தான் வந்தாங்க. அதனாலதான் அவங்கள நம்ம எல்லாம் தேடி வந்திருக்கோம்.
அவங்கள நாம எல்லாருமா சேர்ந்து ஸ்தோத்திரம் செய்யணும். நாளும் அவங்கள பத்தி பேசி புகழ்றதை தவிர நாம என்ன செய்ய முடியும்? அது நமக்கு அவங்க இது கைங்கரியமா இருக்கணும் அப்படின்னு பெருமான் அவங்க நமக்கு அருளி செய்யறாங்க. அதாவது பெருமான் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு பெரிய பொறுப்பை. என்ன பொறுப்பு? இந்த உலகத்தெல்லாம் உய்விக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரும்பார பொறுப்பை நம்ம தெய்வம் அவருடைய தலையில் பாட்டையர் அவங்க தூக்கி வச்சுட்டாங்க. பாட்டையர் அவர்கள் தலையில இருந்தது அந்த பொறுப்பு. யார் தலையிலடா இறக்கி வைக்கலாம்னு அவங்க தேடி அலைஞ்சாங்க. அந்த சுமையை தூக்கி கொண்டு எத்தனையோ ஆண்டு காலமாக பார்த்தாங்க. யார் தலையிலையும் இறக்கி வைக்க முடியல. வள்ளற்பெருமான அவங்க தலையில இறக்கி வச்சாங்க. அவங்க முடியல, அவங்களாலையும். கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்ட்டாங்க. அப்புறமா நம்ம பெருமான் அவர்கள் சிக்குனாங்க பாட்டையர் அவர்கள் கையில. சிக்குன உடனே இதுதான் சரியான தலை அப்படின்னு பாட்டையர் பெருமான் அவர்கள் தங்கள் உடலையே இந்த பெருஞ்செயலுக்காக பெருமான் அவர்கள் அருளி செய்தவர்கள். தங்கள் உடல் பொருள் ஆவி எல்லாமே இந்த உலகத்தை உருவிக்கிற ஒரு காரணத்துக்கு அப்படின்னே கொடுத்துட்டவங்க. வேற எதுக்குமே இல்லை அவங்க. நம்மையும் அதே மாதிரி இனி நீ பெற வேண்டியதெல்லாம் பெற்றுக்கொண்டாய். இனி இந்த உலகத்தை உயிர்க்கிற பெருங்காரியத்துக்கு நீங்கள் எல்லாம் துணை கருவிகளாக இருக்க வேண்டும் என்பது எமது கட்டளை. தெய்வம் பாட்டையர் அவர்கள் கட்டளை எப்படி சிரமே தாங்கி செய்தார்களோ அதே போல நமக்கு பெருமான் அவர்கள்கிட்ட கட்டளையை நாம எப்படி செய்யணும்? நாம அவங்களுடைய பிள்ளையாச்சு. நாம எப்படி இருக்கணும்? இனி நீ உண்கின்ற உணவும் நீ அருந்துகின்ற நீரும் இந்த உலகத்தை உழிக்கிற அந்த ஒரு காரியத்துக்காக மட்டுமே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களே. நாம அப்படி இருக்கிறோமா? அந்த பெருமானவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்ட அந்த பெரும்பார பொறுப்பாகிய தீர்ப்பு கங்கணத்திற்கு தம் தந்தை காற்றும் உதவி என கூறும் நம் அனந்தாதி தேவர்களாகிய யாவற்றினாலும் தம் தம்மால் என்ற கைங்கரியத்திற்கு சத்தியப்பிடி கைப்பற்றி யுகோதய கடகம் பூண்டு மாறேந்து விட்டபடியினால் நம்மெல்லாம் பெருமானவர்கள் ஏற்பட்ட அந்த தீர்ப்பு கங்கணத்திற்கு நம்மால் ஆன உதவியை செய்வதற்கு கங்கணம் கட்டிட்டு நின்னாங்க பெருமானவர்கள். கங்கணம் கட்டிட்டு நிக்கிறதுனா அதைத்தான் செய்வேன் உறுதி பூண்டு நிக்கிறது. அது போல நாமளும் மாறேந்தி நிக்கிற சத்தியப்பிடிகிறார்களா இருக்கணும். அதற்காக நம் தோல் வழி அதியேற்றம் ஏறுவான் வேண்டி துணைக்கென முன்னரே தயாரித்து தந்திரயம் செய்து வைத்திருந்து இப்போது இப்பெரும் பூமியில் சாதி என்று முளை தோன்றிய காலம் தொடங்கி கண்டிராத இம்மகா பயங்கர ஆபத்து அதி கொடுமை செறிந்து நெறிந்தேறி கொண்டிருக்கும் இச்சமய காலம் நோக்கி அனுப்பி வைத்தவர்களாக வந்திருக்கும். இப்ப காலம் எப்படிப்பட்ட காலம்? மகா பயங்கர ஆபத்து அதி கொடுமை நிறைந்த கலிகாலமாக இருக்கிறது. இந்த கலிகாலத்துல இந்த செயலை நடத்துவதற்காக அனுப்பி வைத்த மக்களாக நாமெல்லாம் இருக்கிறோம். நமது உயிரின் பெருங்குடி பிறப்பு அண்ணன் தெய்வ தேடுகுணக அவர்களை முதலில் செவி உணவு களையாற்றி, அப்போ நமக்கெல்லாம் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. அதுக்கு செவி உணவு கொடுத்துதான் நம்ம களைப்பை ஆற்றணும். அதனாலதான் நம்ம தினமும் அந்த செவி உணவை பருகிக்கிட்டே இருக்கோம். இந்த செவி உணவு பருக நம்முடைய களைப்பு ஆறும். செவி உணவு களையாற்றி ஆளிங் அனைத்து அளவலாவுவோம் வாரீர் அனந்தாதி தேவர்களாகிய மது குருகுல ஆகியன பிறவியரே. அதனால நாமளும் தினமும் அந்த செவி உணவை கேட்டு 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 அந்த செவி உணவை களையாற்றி நம்முடைய பெருமானவர்களை தோற்றிருக்கிறது ஒண்ணுதான் நம்முடைய வேலையாக இருக்கிறோம். அவங்கள தவிர நமக்கு வேற துணையே இல்லை. இந்த வேத வித்து பயிராக நம்மளை எல்லாம் பிறக்கி எடுத்தாங்களே, அந்நாட்டுக்குரிய வித்துக்களாக அவங்கள நாம தொழுவோம். நாம ஆதி மனு மகன் என் தெய்வமே என் தெய்வமே அந்தந்த பன்னேடும் காலமெல்லாம் நீதி நாமம் வேறு பூண்டு 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 நீலத்தில் வந்த காலம் தோறும் ஓடி மூத்திரி தெங்கள்கை தந்து எங்கள்
திகழ்கை தந்து உற்ற கலியுக தின்கடையில் வேத வீட்டு பயிரேற்றுதற்கு மேலி நீக்கி போரேன் என்று விண்டு செலியடையாள நாமம் புள்ளி செய்யும் செயலாம் செப்பி வந்த செம்போருள் செவ்வான செம்மேருவே செப்பி செய்யப்படு தெங்கரும்பே நீரே தூணையல்லால் எங்களுக்கு தாயே தனி கூன நிதியரே. காலமெல்லாம் வேற வேற நாமம் உண்டு. இந்த நீநிலத்துல வரும்போதெல்லாம் நம்ம கூடையே பிறந்து வந்தோமே, இந்த கலிகாலத்திலையும் வந்து பிறந்து வேத வித்து பயிர்களாக நம்மளை எல்லாம் பிறக்கி எடுத்து அந்த யுகோதய கடகத்துக்கு துணை நிக்கணும், அந்த கைங்கரியத்தை நீயும் செய்யணும் நமக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு தங்கள் தூலத்தை மறைத்து கொண்டு இன்னைக்கும் நாத வேகத்துல வாழ்ந்து கொண்டு நம்ம கூட துணையான்னு நம்மளை எல்லாம் வழி நடத்தி சென்று கொண்டிருக்கிற பெருமானவர்களை தவிர நமக்கு வேற துணை இல்லை. அவங்கதான் நம்முடைய தாய். அந்த கஸ்தூரி மனம் வீசுகின்ற கருவறையில் நம்மளை எல்லாம் வைத்திருந்து ஈன்றெடுத்த அந்த தாயை தவிர நீரே துணையல்லால் எங்களுக்கு வேறு துணை இல்லை தெய்வமே. அதனால நீங்க சொன்ன அந்த ஆజ్ఞையை தலைமையில தாங்கி உங்களை பத்தி தினமும் பேசுவோம், அளவளவோம். அதனால அவங்க பெருமானவர்களுடைய அந்த விருப்பப்படி தினமும் அவங்களை பத்தி பேசி அளவலாடி கொண்டே இருப்போம். அது ஒன்றே நம்முடைய தலையாய கடமையாக நினைத்து அதை எப்படி பெருமானவர்கள் பாட்டையிட்ட பிரானை கங்கணம் பூட்டு அது செஞ்சாங்களோ அது போல நம்மளும் மாறேந்தி அந்த கடமையை தினமும் செஞ்சு பெருமானவர்களுடைய அந்த நாட்டுக்குரிய வித்துக்கள் நாம எப்படி இந்த நரக்கூட்டத்தில இருந்து நம்மளை தனியா பிரித்தெடுத்து கொண்டு வந்தாங்களே அந்த பாக்கியத்தின் பெருமையை தினமும் உணர்ந்து பேசி கூடி பேசி மகிழ்வோம் வாரீர் என்று கூறி என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை முத்துவள்ளி அவர்கள். கலிவழி தொலைத்து தலையுக பெயர் ஏற்றுவதற்கென எழுந்தருளி இம்மெய்வழி சபையை ஒன்று பண்ணிய ஸ்ரீ வித்துநாயகமாக்கிய மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் திருப்பாதம் பணிந்து போற்றி அவர்களின் உத்தரவு பெற்று இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கும் அக்கா அவர்களுக்கும் கற்பகக்கருவில் கூடி தினமும் பங்கிக் கொண்டிருக்கும் ஜீவ சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்கா இன்னைக்கு பெருமையான குரல்ல இருந்து வாக்கியம் 30 பக்கம் 91 நம்ம குடும்பம் ஒருத்தருக்கு வந்து நம்ம குழந்தைன்னா ஒரு குழந்தை வந்து கீழே நம்ம குழந்தை போய் கீழே விழுதுன்னா எவ்வளவு தூரம் நம்ம இது பண்ணி ஓடி போய் அந்த குழந்தைய நம்ம இது பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம தெய்வ குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல அந்த வாக்கியத்துல வந்து வருது. ஒருவனுக்கு என்ன தன் குடும்பம் என்ன ஒட்டுதல் இருக்குதோ அதே எண்ணம் தான் உனக்கு மற்றவன் மேலும் இருக்கணும் அப்படிங்கிறது. உனக்கு காயம் பட்டா மற்றவனுக்கு வலிக்கணும் அப்படின்னு அதுதான் தெய்வ குடும்பத்தோட லட்சணம்னு இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அந்த குடும்பத்துல வந்து இன்பம்ங்கிறதா இருக்கணும், துன்பம் வந்து இருக்கக்கூடாது, பிணி தீமை இதெல்லாம் இருக்கக்கூடாது. உயிர் ஒட்டுதல் ஏற்கனவே நம்ம ஒட்டு பத்தி ஏற்கனவே நம்ம படிச்சுக்கிறோம். உடல் ஒட்டுன்னு இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது தான் அழுக்கு ஓட்டு தான் நம்ம கிட்ட இருந்தது, உடல் ஓட்டு கூட இல்ல. நம்ம தெய்வம் தான் வந்து நாரி சாகிறத நம்மள எல்லாம் வந்து நீ வந்து நாரி சாகிறதுக்காக பிறக்கல, இறைவன் வந்து உன்னைய சொர்க்கத்துக்கு தான் படிச்சாருன்னு அந்த உடல் ஓட்ட அவர்கள் தான் உண்டாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி தேவத்தை சட்டம் வந்து இருக்குது.
இறைவன் உன்னை வந்து நாடி சாகரத்துக்கு படைக்கல அப்படின்னு, உன்னோட உடல்ல தான் வந்து உனக்கு கோயில் அப்படின்னு அவங்க அந்த தெய்வ சட்டத்தை எடுத்துக்காட்டி நமக்கு அந்த யம பயத்தை ஊட்டி அந்த உடல் வட்டு உண்டாக்குறாங்க. நமக்கே அது வந்து வரல. அந்த உயிர் வட்டுங்கிறது அந்த ஜீவனை வந்து நரகிற்கு ஆளாக்காமல் ரட்சிக்க நாம் உங்கள் பால் வைக்கும் ஒட்டுதான் அந்த உயிர் ஒட்டு. அந்த அந்த உயிர் வட்டு யாராலும் செய்ய முடியாது. அத்தகைய அந்த வாக்கியத்துல வந்து அத்தகைய புது ஒளியும் புது யுகம் படைக்கின்ற பெரிய செயலின் அரிய பலனை பெறுவதற்கென்று எம் கையில் வந்து சிக்கியுள்ள ஒவ்வொரு தலையும், அவங்க ஒவ்வொரு தலையும் இது பண்றதுக்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க. எங்க அப்பாவே வந்து அன்னைக்கு இதுல கேட்டுன்னு இருக்கிறார் வாக்கியத்துல. அவர் வந்து முதல்ல சபையில சேர்ந்த போது அவர் வந்து என்னுடைய தந்தையார் வந்து இங்க வந்து ஒரு மெஸ்மரிசம் பண்றாங்கன்னு அதை வந்து பாக்குறதுக்கு தான் வந்தாரு. அப்ப மெஸ்மரிசம் பண்றாங்கன்னு அவர் என்ன பண்ணாரு, தெய்வத்தோட திருப்பார்வை முன்னாடி பட்டு அவங்க மெஸ்மரிசம் ஆயிடுவாங்கன்னு சொல்லி அந்த அவங்களோட ஆசனத்துக்கு பின்னாடி போய் உட்கார்றாராம். நான் அதை கேட்கும் போது எனக்கு வந்து நம்ம அப்பாவா இப்படி பண்ணாரு அப்படின்ட்டு எனக்கு ஒரு இதா இருந்தது. அப்படி ஒவ்வொரு தலையும் அப்ப ஒவ்வொன்னா அவங்க வந்து அந்த ஊட்டுறாங்க, இந்த சாவை பத்தி ஒவ்வொன்னா சொல்றாங்க. இது கூட தெரியாம இருக்குதா, சாவுல வந்து 2 வகை இருக்குது, அது கூட தெரியாம இருக்கிறாங்கன்னா அப்பா வந்து 2 படிச்சுக்கிறாங்க. அப்ப நம்ம 2 படிச்சுட்டு இந்த சாவு பத்தி தெரியாம இருக்கிற முகரைய பாருன்னு மனசுக்குள்ள வந்து குத்துதான். உடனே வந்து முன்னாடி வந்து உட்கார்றாரு. அப்ப எப்படியெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரை வந்து ஆட்கொள்றாங்க தெய்வம் வந்து. அந்த ஒவ்வொரு தலையும் அந்த வெயில திருப்பறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கள கூட நம்ம வெயில மாத்த முடியாது. எத்தனையோ பேர் நம்ம கூட பழகுவாங்க, அவங்களை எல்லாம் மாத்தவே முடியாது. நல்லா பழகுவாங்க, இதெல்லாம் உங்க இது நல்லா இருக்குதும்பாங்க, ஆனா வந்து இதை தொடர்ந்து வரமாட்டாங்க அதுல. அப்போ ஒவ்வொரு தலையும் அவங்க வந்து வெயில ஆக்குறதுக்கு எவ்வளவு பாடுபட்டிருக்கிறாங்க அவங்க. அசுத்தங்களையும் அந்த இதை வந்து சொல்றான். தவ தீபாவளி வனத்தின் ஈசான்ய தலத்தை செம்பலவ சோழரில் இருவார புகையில் கருவறையில் பிறந்து பெற்றதா சொல்றான். தாயின் கருவறையில தீட்டு தொடக்கோட அந்த நாட்டத்தோட பிறக்கிற அந்த பிறப்பு எங்க, இந்த பிறப்பு எங்க, தீட்டு இல்லாம மகா தெய்வாலங்கார வாசத்துல தொப்புள் கொடி அறுக்கல. இங்க வந்து தொப்புள் கொடி அறுத்து இது பண்றாங்க. அசுத்தங்களையும் அவமானங்களையும் தரித்திரியங்களையும் போக்கி விடுகின்ற மகா சுத்தம், மகாமானம், மகாச்சீரும், மகா சிறப்பும், மகா வாக்கும், மகா வலிமையும், மகா நிதியும், மகா காலங்களும் நிரம்பிய பெருங்கருதியமாக வந்து பிறந்த எந்தன் கூட்டு மறுபிறப்பு திறவியரே அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம மெய்வழி இதுல வந்து மதிப்பிலடங்கா மாணிக்க பரிசு அப்படி இல்லாம அந்த 322 வாக்கியத்துல வந்து அந்த மெய்வழியை பத்தி தெய்வம் அவர்கள் எடுத்து வைக்கிறாங்க. அந்த மக்கள் எல்லோரையும் எதுக்காக வந்து தெய்வமார்கள் வந்து அவர்களுடைய உள்ளத்துல என்ன பரிமளித்துக் கொண்டிருக்கிறாங்கன்னா மனுக்குல மக்களை வந்து ஜென்ம சார்பாக ஆக்கணும் அப்படிங்கிற அந்த இரக்கம். அந்த இரக்கத்தை பூர்த்தி செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அந்த வாக்கியத்துல இந்த இதுல படிச்சுட்டு வரணும். இந்த இதுல தெளிவாக சபையில மக்கள் எல்லோரையும் இச்சந்நிதியில் சாரும்படி செய்து வைக்கும் இப்பெரிய புண்ணிய காரியத்தை கையேற்று மாறேந்தி திறம் தாங்கி நடாத்தும் பரோபகார யதார்த்த திருப்பணி வேலை. அதுதான் அதுதான் நம்ம செய்யணும். அதுதான் மெய்வழி சபையோட நோக்கம் அப்படிங்கிறாங்க. மக்கள் உலகத்துல வந்து சமரசம் சமத்துவம்ங்கிறது வாயில மட்டும்தான் இருக்குது, ஆனா செயல்ல வந்து நம்ம தெய்வமார்கள் தான் அதை வந்து நடாத்திட்டு வராங்க. ஏன் அதுக்காக சமரசம் ஏன் வாயில தான் இருக்குது அப்படின்னு அதுக்கு காரணமா சொல்றான். அந்த அழியாத வாழ்வான அந்த மெய்ன்னு ஒண்ணு இருக்கிறதுன்னு தெரியல அவனுக்கு. எப்பயும் பொய்யனோட ஓட்டிட்டு இருக்கான். அப்ப மெய் எப்படி தெரியும்? அப்ப மாயா அந்த மாயா உணர்வுல தான் இருக்கான். அந்த பேர உணர்வுல அந்த பொய்யுங்க
கற்பிக்கிறாங்க அப்படின்னா படிச்சவங்க படிக்காதவங்க ஐயா எல்லாருக்கும் வந்து இந்த மெய்கொள்ளி ஏழையா இருந்தாலும் பணக்காரா இருந்தாலும் அவனையும் அதே எழுத்துதான். எல்லாரையும் எப்படிப்பட்ட குலத்துல ஆக்கியிருக்காங்கன்னா இழிகுலத்தோர் இருப்பாங்க இந்த மெய்வழி சபையில, உயர் குலத்தோட இருக்கிறாங்க. லக்காபுரத்துல பன்னாடி ஜாதி பெண் வந்து அடக்கமாகும் போது அவங்க வீட்டுக்குதான் வந்து அந்த காலத்துல எல்லாம் யாருமே வரவே மாட்டாங்க. அப்ப வந்து அதெல்லாம் முதல் அடக்கம் நாங்க வந்து பாக்குறது அப்பா எல்லாம். அப்ப கலெக்டர் முதற்கொண்டு அந்த அடக்கத்துக்கு வராங்க. பிராமின் வந்து அந்த அப்ப வந்து இழிகுலத்தோர் உயர் குலத்தோட எல்லாரையும் வந்து ஒரே உன்னத இதா வந்து இந்த மெய்வழி சபையில தான் ஆக்கியிருக்காங்க. சத்திய பிரம்ம குலமா ஆக்கியிருக்காங்க. இந்த குலத்துல வந்து ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இருக்குதா அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. பணக்காரர் எந்த இடத்துல வைக்கிறாங்களோ அதே இடத்துலதான் ஏழையும் இருப்பாங்க. பணக்காரர்களுக்கு மென்மேலும் ஏறி வரும் அவா, பணம் இல்லாதவர்களுக்கு ஐயோ இவன் இவ்வளவு வச்சுக்கிறானே அப்படின்னு ஒரு அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்க தன்மைதான். அந்த இது வந்து பேரரை கழித்து இந்த மெய்வழி சபையை வந்து அவங்க வந்து நடத்திட்டு வராங்க. எப்படி நம்ம மக்கள் மனசுல வந்து என்ன ஏற்றி இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாம் போதும் என்ற அந்த பெருந்தகை ஆஸ்திகத்தில் மனதை கொடியேற்றி தெய்வீக சம்பத்து உடையவர்களாக ஆக்கி வைத்துள்ளார்கள் அப்படிங்கிறாங்க. நம்ம மெய்வழி தேவ மக்களோட சமர சங்கீதம் என்ன அப்படின்னு பார்த்தா சைவம், வைணவம், கிறிஸ்துவம், இஸ்லாமியம் முதலிய பற்பல மதஸ்தர்களும் தங்களின் மதங்களில் உள்ள உள்ளீடான மூலமந்திர உயிராதார மெய்ப்பொருளை ஒரு சைவத்தை கேட்டாலும் ஆமா இது எனக்கு சேர்ந்ததுதான் அப்படிம்பாங்க. ஒரு வைஷ்ணவனை கேட்டாலும் ஆமா இந்த வழி வந்து எனக்கு என்னோடது அப்படிம்பாங்க. ஒரு இஸ்லாமியரை கேட்டாலும் இது என்னோட வழிம்பாங்க. எப்படி எல்லா மதத்தவர்களையும் ஒன்னா ஆக்க முடியுது? தங்கள் மதங்களில் உள்ள உள்ளீடான மூலமந்திர உயிராதார மெய்ப்பொருளினை தாங்களே கைத்தனி என அனுபவிக்கும்படியாக அவர்களை ஆக்கிக் கொண்டும் ஆக்குவதற்கும் பிரத்யட்ச நிரூபணையில் நின்று கொண்டு இருப்பதுவே இம்மருடைய சமர சங்கீதம் அப்படின்னு அந்த வாக்கியத்துல 322 தெய்வம் அவர்கள் வந்து அருளி இருக்காங்க. அவர்களுடைய ஹிஸ்டரிக்குள்ள அதுல வந்து இது பண்றாங்க. அந்த ஒரு வாக்கியத்தை வந்து எடுத்து படிக்கும் போது அவ்வளவு நமக்கு வந்து எப்படி அந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்க கொண்டாடுறாங்கன்னே தெரியல. சர்வாகம கிரந்தம்னு ஒரு வேதம், நம்ம அந்த வேதத்தை வந்து தெய்வம் அவர்கள் வந்து ஏற்கனவே மணிமந்திரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் மானியத்துல வந்து அந்த சர்வாக கிரமத்தை வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் வந்து பாட்டையா கூட இருக்கும் போது பேசுற அந்த நிகழ்ச்சியை வந்து அப்படியே அவர்கள் வந்து தவக்கம் கொண்டு கண்டு எந்த காலத்துல அவர்கள் வந்தாங்க, அந்த தானார்குல நாயகம் அவர்கள் எந்த காலத்துல வந்தாங்க. ஆனா அவர்கள் வந்து பின்னாடி நடக்க போறது அவர்கள் வந்து தெய்வங்களுக்கும் அவர்களுடைய பாட்டையா அவர்களுக்கும் உள்ள அந்த நிகழ்ச்சியை வந்து தவக்கம் கொண்டு 600 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதுறாங்க. அப்ப அவங்களுடைய தவநிலை என்ன, சென்ற காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாத்தையும் பார்த்து அவங்க வந்து எழுதுறாங்க. அப்ப தீர்க்க தரிசனங்கள் தான் நமக்கு உயிர். ஏன் ஒரு தடவை தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு தெய்வம் எடுத்து வைக்கிறாங்க. வணக்கத்தின் போது ஒவ்வொரு வணக்கத்தின் போது தீர்க்க தரிசனம் சொல்லணும், புத்துமான் தீர்க்கம் சொல்லணும். அது புத்துமான் தீர்க்கத்தை ஒரு நாளைக்கு 4 தடவை சொல்லணும். ஏன்னா ஆண்மையை ஒரே பாடி பின்னாடி கலிகாலத்துல எல்லாம் தெய்வம் இருக்கும் போது மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இவரு எங்க வாத்தியார் பலராமானந்தர் மாமா வந்து அவங்க கூட தான் நாங்க வந்து இது பண்ணுவோம், டியூஷன் போயிட்டு இருப்போம். ஆனா அந்த மாமாவோட இது கேட்டும் போது எனக்கு ரொம்ப உருக்கமா இருந்தது. கடைசி காலத்துல வந்து அந்த காஷாய கொடியை எடுத்துட்டு தெய்வம் அவர்கள் வந்து இது எடுத்து வச்சிருது அதை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பழைய காலம் வரும்போது எல்லா தலையும் போயிருமா, 2 தலை தான் இருக்கும் அப்படின்னு வந்து மாமா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சர்வாகம கிரந்தத்துல வந்து நமது பிதாவானவர்கள் கலியுகத்தில் வந்து நம் அனைவோரையும் பிறப்பிக்க செய்து வந்தெடுத்து உருவாக்கி பூமி பாரம் தீர்ப்பு நீதி நடத்தப் போகின்றார்கள் என்று அந்நாளிலேயே பின் நடத்த வந்து நிற்கும் எல்லையை திசை நாட்கும் குறிப்பிட்டு காட்டி அந்த இப்போ மெய்வழி சாலை எல்லை வந்து இப்படி சூழ்ந்ததுன்னு அது வர்றதுக்கு அந்த சாலை வந்து 1942 உருவாகுது. அதை வந்து எந்த காலத்திலயும் அவங்க எழுதுறாங்க. உங்களுக்கும் பாரம்பரிய பரம ரகசியத்தை சொல்லி காட்டுவதற்கென்று வேறொருவர் கண்காண வண்ணம் சாபமிட்டு. இத வந்து மற்றவங்களுக்கு வந்து தெரியாது. நம்ம மெய்வழி மக்களுக்கு மட்டும்தான் இது வந்து தெரியும். நமக்கு மட்டும் தோன்றுவதை நமக்கு ஆசைப்பதிக்கிறாங்க. நீடு பேரேட்டில் கோடானி எழுதி வைத்திருக்கும் சின்னரில் செஞ்சீர் ஓடி வரும் வளஞ்சீரனை இதோ பார்த்து படியுங்கள், என் ஒப்ப பிறந்த ஒருவரை காய் தருவீரே.
பகிரங்கமா. அப்புறம் அக்கா வந்து பிரம்ம தேடுகிற பாகத்துக்களின் இதை பத்தி நிறைய இது சொன்னாங்க. எப்படி வந்து நம்ம அந்த மந்திரிமார்கள் இதெல்லாம் அதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால இதோட நான் என்னோட முக்கிய தேர்வை தொடரும். நமஸ்காரம்க்கா. ஜீவ சகோதரி சாலை சாரம்மா அவர்கள். அம்மா வந்து விடுதிக்கு எதிரில் தவமாளிகைக்கு எதிர்த்த விடுதி நம்ம விடுதி. எங்க பாட்டி பேரு மெய்வழி ஜெயினம்பு அனந்தகி. அம்மா பேரு சிலைமான் தேவி, மெய்வழி சிலைமான் தேவி அனந்தகி. அவங்க மகன் நான் சாலை சாரம்மா. சிலைமான் ராவுத்தர் பேட்டியா? ஆமாக்கா. ஆமா. அதாவதுக்கா நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவங்க என்ன சொல்றாங்க, பார்க்காததை பற்ற வசமோங்கிறாங்க. எந்த பொருளை பார்க்காத எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் பார்த்தாதான் நம்மளுடைய நினைவுல போய் அது பதியும். அப்ப தெய்வம் என்ன சொல்றாங்கன்னா, அகம்பியத்துக்குள்ள ஒரு விஷயத்த பொக்கிஷத்தை கொண்டாந்து நமக்கு வெளிப்படுத்தி எல்லா மக்களுக்கும் சொன்னாங்க, பேசினாங்க. வேதத்திலையும் 4 வேதத்தை கொடுத்தாங்க, படிச்சோம். அவங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவங்க வித்தாரம் பேசுறதுக்கு வேத பொதி சுமக்குறீங்க, வேத பொதிய சுமக்குறீங்க வித்தாரம் பேசுறதுக்குங்கிறாங்க. அப்ப ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்லும் போது இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம செஞ்சு அதனுடைய முழு பலனை நம்ம அடையணும். ஆகையினால 4 வேதத்துல என்ன சொல்லி இருக்காங்க நம்ம குருபெருமான் சாலை ஆண்டவங்க, அதனுடைய நோக்கம் என்ன, நம்ம அடைய வேண்டிய குறி என்ன அப்படிங்கறத நல்ல ஆழ்ந்து கவனிச்சு அதுல நம்ம இருந்துட்டோம்னு சொன்னா மும்மலம் கருக முச்சுடர் ஓங்கும். அப்ப இந்த மாய உலகத்துல எதை கருகடிக்கணும், எதை நம்ம வச்சுக்கணும், தளிர விடணும், பூக்கணும், காயணும். தளிரிலையா பூ காய்வளமாய் சொரியும் பாதம், அது சகல உயிர் ஜீவனிலும் ஆடும் பாதம். அப்ப அந்த ஆடும் பாதத்தை எப்படி நான் இந்த நூல்ல இருந்து கோடிட்டு கோடிட்டு காமிக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம பெருமானார் ஆண்டவர் சாலை ஆண்டவங்க. ஆகையினால இதுல என்ன போய் நம்ம ஆராய்ஞ்சு அடையணும், அப்பதான் அந்த யமனை ஜெயிக்க முடியுங்கிற கருத்துக்களை நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆழமா அதனுடைய நோக்கத்தை நோக்கி நம்ம போய் பயணிக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் ஆசையா இருக்குக்கா. நம்ம பேசினதையே பேசி விரிவுபடுத்தி நேரங்களை வந்து நிறைய கழிக்காம நினைவுக்குள் நினைவாகிய அந்த நினைவை போய் அடைகிறதுக்கு நமக்கு நிறைய தெய்வத்துடைய ஆசீர்வாதம் நிறைய இருக்கு. அதை அடைஞ்சு நம்ம எல்லோரும் அவங்க சொன்ன மாதிரி ஒரே ஒரு பிள்ளை இருக்கணும் எனக்கு அப்படின்னா ஒரு குணத்தோட நம்ம குருபெருமான் என்ன சொன்னாங்களோ அதை செயல்ல நம்ம வச்சுக்கிட்டா நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு சமையல் குறிப்பு ஒரு தாய் சொல்லி கொடுக்குது குழந்தைக்கு, அந்த குறிப்பை கேட்டுட்டு அந்த குறிப்பை பற்றியே அடியில படிச்சுக்கிட்டு இருக்கிறத விட அதை சமைச்சு அதை ருசியை அறிஞ்சு அதை உணவுல நம்ம உடம்புல போய் அதை பார்த்ததுன்னா அதுக்கு பலன். நீ செய் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க, இப்படி செஞ்சாங்க, வாய்வாயிட்டு பேசி பேசி நம்ம நாட்கள் வீணாக்காம தெய்வன் அடைஞ்சத என்னை போலதானே நீ மயங்குவ அப்படின்லாம் சொல்றாங்க. ஒரு இவ்வளவு பெரிய குருபெருமா ஒரு எளிமையா உன்னுடைய உயிர் மயங்குமே, அப்ப நீ என்ன செய்வ, நான் பட்டேன், எத்தனையோ பேர்த்த நான் உயிர் வாங்கினேன் அப்படின்லாம் சொல்லி அவங்கள அவ்வளவு சாமானியமா நம்மளோட இணைச்சு நம்மள்கிட்ட பேசி நமக்கு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பொக்கிஷத்தை அடைவதற்கான வழி என்ன, அதுதான் மெய்வழிச்சாலையிலுடைய சேர்ந்த மக்களுக்கு நோக்கமாக இருக்கணுமே தவிர பொய்யை பிடித்து புகழிடென்று ஐயோ என்று அடையும் இந்த பொய்ப்பொருளுக்காகவோ மற்றதுக்காகவோ அனாவசியமான நம்ம மூச்சுக்களையும் நினைவுகளையும் வீணாக்காம பெருமானாருடைய பாதத்தை அடைகிறதுக்கு ஒரே ஒரு பொது பாடல் ஒன்று பாடிக்கிறேங்க. பாடவாங்க.
போது என்ன 5 வரிதான் நம்ம தேகத்தை சொல்றாங்க. வீடும் பல வீடாச்சுதடா விட்டம் கோரி சுவரெல்லாம் ஆடி அலைந்து விழுந்தாலும் அண்டி அண்டி வருகுதடா நாளும் இதனை இன்னும் நீ நம்பி மோசம் போகாமல் பாடி பாடி எம்பெருமான் பாதம் போற்றி வாழ்வாயே. குருநாதா, நன்றிக்கா, நமஸ்காரம்க்கா. ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். பிரம்ம பிரகாசப்படும் போதிய சாலை ஆண்டவர்கள் திருவடி பணிக்கு போற்றி நமஸ்கரித்து சபையில் அனைவருக்கும் ஜீவ சகோதர சகோதரர் அனைவருக்கும் அன்பார்ந்த நமஸ்காரம். இந்த அக்கா குரல்ல 30வது வாக்கியத்துல இருந்து எடுத்து கொடுத்துட்டீங்க. தன் குடும்பம் என்றதும் ஒருவனுக்கு என்ன ஒட்டுதலான எண்ணம் வருமோ அதே எண்ணம் தான் மற்றவர் பேரும் மற்றவருக்கு உன் பேரிலும் இருக்க வேண்டும். நம்ம குடும்பம் தான் நம்ம தோழ சகோதர சகோதரருக்கு நம்ம எவ்வளவு அன்பு வைக்கிறோமோ அதே அன்புதான் நம்ம ஜீவ சகோதர சகோதர பேர்ல நம்ம வைக்க வேண்டும். அது தெய்வம் அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் நம்மளெல்லாம் ஒவ்வொருத்தரையும் நம்ம தாய் கருவறையில நாட்டு கருவறையில நம்மள பெற்றிருக்கிற அந்த அழுக்கு ஓட்டுல தான் நம்ம பெருந்தோம். அது கூட பிறந்த நம்ம சகோதரருக்கான நம்ம அவ்வளவு அன்பு வைக்கிறோம். ஆனா தெய்வம் நம்மள உயிர் ஓட்டு பிறக்க வைக்கிறாங்க. அது தெய்வம் உயிர் ஒட்டுதான் இருக்காங்க. அதே உயிர் ஒட்டுதோட நம்ம ஜீவ சகோதர சகோதரர் அனைவரையும் அவங்க பெற்று இருக்கிறாங்க. அதே அன்புதான் நம்மளுக்கு அவங்க பேர்ல வரணும் அப்படின்னு பேசுவாங்க. உங்க தெய்வ தேடி கூடத்துல இருந்து அதே கருத்துதான் சொல்றாங்க. பிரம்ம கூடுகள் நமக்கு முன்னாடி பிறந்தவங்க தான். அவங்களும் அதே நம்ம அவங்க பெற்றிருக்க அதே கருத்துதான் நம்மளும் பெற்று இருக்கிறாங்க. அது தேவாதி வனத்தின் ஈசான்ய தரத்தே செம்பவன சோட்டில் இருவார புகை கருவறையில் இருந்து நாம் வெளியாக்கிய நாளில் வீட்டு விருக்கு ஒன்றும் இல்லாமலும் மகா பரிசுத்தத்துடனே மகா தெய்வ அலங்கார வாசத்துடனே என்றும் தொடர்புடைய தும்புழக்கூடிய அற்காமலும் அசுத்தங்களையும் அவமானங்களும் தரித்திரியங்களையும் போக்கி விடுகின்ற மகா சுத்தம் மகா மானம் மகா சீரம் மகா சிறப்பும் மகா வாக்கும் மகா வலிமையும் மகா நிதியும் மகா காலங்களும் விரும்பிய பெரும் களஞ்சியமாக பிறந்த என்ற கூட்டு மறுபிறப்பு பிறவியலே. கூட்டு மறுப்பு ஜீவ சகோதரம் அதே மகா சுத்தமா மகாவானத்தோட இருவார கருவறையில நம்மள தெய்வ அலங்கார வாசத்துலயே நம்மளையும் பெற்று எடுக்கிறாங்க. அப்போ தெய்வத்துக்கு நம்ம பேர் எவ்வளவு அன்பு இருக்கும். அது தாய் அன்போடு தாயின் மிக்க கருணை தாய் அன்பை விட 100 மடங்கு அதற்கு அந்த அன்புக்கு எதையே இல்லை. அத்தனை அன்போடு தான் நம்மளும் பெற்று இருக்கிறாங்க. அதுதான் நம்மளுக்கு உயிர் ஒட்டாதான் இருக்கிறது. அந்த உயிர் ஒட்டுதான் நம்ம தெய்வம் அவங்களை தேடி வரும் மக்கள் எல்லாருக்குமே தேவகளை ஆக்கி அவங்களே அந்த சபையில சேர்த்துக் கொள்ளும்படி செய்கிறாங்க. அதை நம்ம பேசும்போதும் அவங்க நம்மளோட பேசுறது அவ்வளவு தெய்வத்தை பத்தி பேசுறது பாடுறதுலாம் தெய்வத்துக்கு அவ்வளவு மயில் கேடை போது அவ்வளவு இனிமையா அந்த மயில் நடனமான இவ்வளவு இனிமையா அருமையா இருக்குமோ அது மாதிரி இருக்குது. ஜென்ம ஜென்மமா நம்ம தெய்வத்து கூடவே தான் தொடர்ந்து பிறந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்னாடி பிறந்தவங்க தேடு கூடுதல்கள் அவங்க மகா பரிசுத்தத்துடனே மகா வாக்கும் மகா வலிமையோடு பிடிக்கிறாங்க. அதே பரிசுத்தோட நம்மளும் அதே வாழ்க்கை தான் நம்ம பெற்றிருக்கிறாங்க. அவர்கள் அவர் கைவசப்பட விதை நல்லா அவங்க கைவசப்பட்டா நம்மளுக்கு அவங்க நல்ல விதை நெல்லாக பொறுக்கி எடுத்து நம்மளையும் அந்த கூட்டி வைத்து நம்மளையும் மறுபிறப்பு அந்த தானியங்கள் விதை நெல் போடும்போது அது எப்படி செழிப்பா வளருமோ அதே மாதிரி அவங்களுடைய உயிர் ஒட்டுவதாக அந்த வாக்கு வலிமையில அண்ணாடி சுத்தாவிசியில்
வாக்குவித்தினாலே பெற்றெடுத்த எங்க அத்தா அருள் நமது உணவு ஊட்டி ஊட்டி நானும் வளர்த்தீர்கள் எனக்கு மாதாவும் பிதாவுமான மன்னோம் அப்படின்னு மாதா பிதாவாக நின்று நம்மள அது அருளோட ஒரு தந்து தந்து அந்த தேவை சூழல வச்சு பேசிருக்கிறாங்க. அதுதான் நாம அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, நாம உண்ணுகிற உணவும் நமக்காக இல்லை, இருந்தால் வாக்குவன் அவர்களதே தெய்வம் எப்படி அவங்க பாட்டிமையாளர் கூடவே போய் பெற்று அதை உடல் பொருள் ஆவியதான் தத்தம் செஞ்சு பெற்று வந்தது நமக்கு இனமாக இன்னைக்கு தந்து கொண்டிருக்கிறாங்க. நாமும் அவங்களுக்கு இணங்கி அவங்களோட சொல்படி கேட்க வேணும். அதுதான் உண்ணுகிற உணவும் குடிக்கிற நீரும் நமக்காக இல்லை, அது எல்லாம் ஆசானுக்காக தான். அது தெய்வத்துக்கு துணை கருவிகளா நின்று அவங்களுடைய உயிர்விப்பதற்காக இந்த உலக உயிர்விப்பதற்காக அவங்களுக்கு நம்ம துணை கருவியா நிற்க வேணும். பெருமானை புகை பேசி பாடி அவருடைய இட்டக்காரிய கட்டளையே நாம் நிறைவேற்ற வேணும், சுய தாங்கி நிறைவேற்ற வேணும். அதுதான் இறைவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது நம்மளுடைய பரிசுத்த எண்ணங்களை, பரிசுத்த ஆவிய, அவங்களோட ஆவி நம்ம நினைவுல வச்சுட்டு அவங்களை பத்தி பேசுறது. நம்ம ஜீவ சகோதரர்கள் அன்பு சிவகுமாரன் நான் சொல்லுவேன், அன்பான நமஸ்காரம். அந்த அன்பு தான் நம்மளை எல்லாம் ஒன்னா இணைக்கிறது. அந்த அன்புதான் நம்ம வாழணும். தெய்வம் நம்ம பேர இருக்கிற அன்புதான் நம்ம தெய்வ சகோதரிடம் நம்ம வைக்க வேணும். அதுதான் முக்திக்கு மார்க்கம் அப்படின்னு இந்த வாக்கியின் மூலமா புரிந்து கொண்டேன் என்று போது முக்தி பெதர் மீண்டும் மீண்டும் முழங்கும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். உற்ற கலியுகத்தின் கடைசியில் வேதப்பயிர் ஏற்றுவதற்கு மேதினிக்கு போரேன் என்று விண்டு எழுந்தருளி செம்பொருள் தெவ்வான செம்மேருவாகிய ஆதி மண்மகன் கல்கி மகதி என்னும் மூக்குக்கு வெளியே மூச்சோடா தவ வல்லமுடைய ஓர் உறக்கமற்ற நமது குல தெய்வம் பிரம்மபிரகாச நெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் நம் பெருமான் அவர்களை போற்றி அவர்களுடைய திருவடிக்கு நமஸ்கரித்து சபைக்கு நமஸ்காரம் சொல்லி இன்னைக்கு சபையில் நான் விளங்கி விட்ட தெரியுமா, இன்னைக்கு நம்ம அக்கா தெய்வ செய்து கூடத்துல இருந்து நம்ம தெய்வத்தினுடைய நம்மளாம் அதாவது நாயும் கலையிலாகி நம்மளெல்லாம் அந்த கடைசியில இருந்த நம்மளெல்லாம் தெய்வம் அவங்க கருவறையில நம்மளெல்லாம் உருவாக்கி நம்மளெல்லாம் ஈன்றெடுத்த தாயாக இருந்து நம்மையில அன்பு செலுத்தி நம்மளெல்லாம் அந்த பேரின்ப நாட்டிற்கு அழைத்து செல்லக்கூடிய பெருமானாக அவங்க இருக்கக்கூடிய அந்த அருஞ்செயல்களை பற்றி மிகவும் அழகாக ஈடுபடுத்தணும் நமக்கு எடுத்து கொடுத்தாங்க. அப்ப நம்மளாம் உன்னதமான வித்துக்களாக இருக்கணும். உன்னதமான அப்படிங்கிற அந்த மேன்மையான அந்த ஒரு வார்த்தையை தெய்வம் தான் நமக்கு அருளி இருக்காங்க. அப்ப நம்ம அதுக்கு தகுந்தபடி அவங்க உத்தரவுப்படி அவங்களுடைய எண்ணத்திற்கு மாற்றாக நடக்காம எல்லோரும் அந்த சத்திய ஒழுக்க கட்டுப்பாட்டுல நடக்கணும். நடக்கிறப்பதான் நம்ம அந்த உன்னதமான அந்த தெய்வ குடும்பத்துல ஒரு வித்தாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த திருவாக்கியிலிருந்து நம்ம வெளியிட்டோமா. அப்போ நம்ம தெய்வ வித்துக்களாக இருக்க நம்ம எல்லாருமே இந்த குடும்பத்துல ஒரு வித்து அப்படின்னு சொல்றதே நமக்கு எவ்வளவு ஒரு பெருமை, நம்ம எவ்வளவு புண்ணியம், எவ்வளவு ஒரு பாக்கியம், நம்ம தெய்வ பிள்ளைகளாக ஆகியிருக்கிறோம் அப்படிங்கிறத நினைக்க நம்ம மனது உருகி தினமும் நம்ம தெய்வத்தை நினைச்சு மனம் உருகி வணங்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோமா. அடுத்து நம்ம தன் குடும்பம் என்றது ஒருவனுக்கு ஒட்டுதலான எண்ணம் வரும். அப்ப நம்ம குடும்பம் அப்படின்னா ஒட்டுதலான, இப்ப நம்மளாம் தெய்வ குடும்பத்தின் பிள்ளைகள் இருக்கும்போது நமக்கும் அந்த எண்ணம் தான் வரணும். அப்போ உனக்கு மற்றவன் மேலும் மற்றவனுக்கு உண்மையிலும் இருக்க வேணும். அப்ப நம்ம தெய்வத்துல அந்த வேற்றுமை உணர்வது எப்ப மாறினா என் கை வசப்பட்டாலும் அந்த வேற்றுமை, அதாவது தூரத்துல இருக்க வரைக்கும் அந்த வேற்றுமை வித்தியாசம் இருந்துட்டே தான் இருக்கும். அப்ப என் கை பார்க்கப்படும் போது அந்த வேற்றுமையை விலகும். உனக்கு ஒன்றில் இருக்கும் ஜீவன் தான் மற்றவனை பார்க்கும்போது அவர்களுக்கு ஜீவன் தான் நம்ம ஜீவத்தை அப்படின்னு தெரியல. அந்த ஒற்றுமை எண்ணமானது நமக்கு எல்லாம் நமக்கு வரக்கூடியதாக இருக்கும். அப்ப தெய்வம் எல்லா விதங்களையும் படைத்த அந்த ஒரே தெய்வன் தான் எல்லா மதங்களையும் படைச்சிருக்காங்க. எல்லா மனுவையும் தெய்வம் தான் படைச்சிருக்காங்க. அப்ப ஒருவனே தெய்வன் அப்படிங்கிற அந்த ஒற்றுமை உள்ள நம்ம தெய்வம் அவங்களை சாரும்போதுதான் நமக்கு ஏற்படும். அப்போ நமக்கு இன்னொருவனுக்கு ஒண்ணுன்றப்போ நமக்கும் வலிக்கும். அப்போ அந்த குணம் அந்த தெய்வ தேகத்துல நம்ம புகுந்து கொள்ளும் போது அந்த தூள தேக வேற்றுமையெல்லாம் மாறக்கூடிய ஒரு வல்லமை நம்ம தெய்வம் அருள்வாங்க. அப்போ அந்த தெய்வத்து குடும்பத்துல இருக்கவங்களுக்கு எப்பயுமே இன்பத்தை தவிர எதுவுமே இருக்காது. அப்ப இன்பமாதான் இருக்கும். ஏன்னா நம்ம தெய்வம் மறுபிறகு நம்மளை அடைய அவங்களுடைய அந்த கருசூழல் கருவறையில் பிறந்த நாற்றக்கரையில் பிறந்த நம்ம தெய்வம் அவங்களுடைய கருவறையில் இப்ப இது வரைக்கும் நம்ம அந்த 6 பிறப்பு எடுத்து வந்தோம். அப்ப 7வது பிறப்பு ஒன்று அறிவை கொண்டு பிறக்கக்கூடிய பிறப்பு நம்மளுடைய ஈசனா
தேவனாகி நம்மளுடைய தெய்வம் அவங்களுடைய அந்த தேவ யோனியில நம்ம அந்த ஆவிரியில பிறக்கக்கூடிய பிறப்பு, அந்த பிறப்புல பிறக்கிறப்போதான் தேவன் ஆகுறாங்க. அப்ப அந்த மறுபிறப்பு என்பது அப்படின்றப்போ நம்மளுடைய அகக்கருவியெல்லாம் மாற்றி வைத்து அந்த நம்மளுடைய ஆசான் அவங்களுடைய அறிவை வாங்கி கொண்டு அவங்க நம்ம வந்து பழையிருக்க அறிவெல்லாம் நம்ம ஆசான் வாங்கி கொண்டு அந்த ஊசி முனை துவார வழியாக அருமுனை வாசல் வழியாக நுழைவதற்கு புதிய அறிவை புதிய ஜீவனை தருவது, எவ்வள பூரண வடிவத்தை தந்து என்றைக்கு மாறாத வடிவமாகி மாறாத வடிவத்தை கொடுத்து அந்த சொத்து ஆவியை ஊதி ஊதி நம்மளை எல்லாம் அந்த ஏழு இலை கம்பத்தில் ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு அரிய பிறப்பாகிய பிறப்பை நமக்கு நம்ம தெய்வம் அனுப்புறாங்க. அந்த ருசி பசி எல்லாமே மாறி எவ்வளவு வனக்கூடிய ஒரு தெய்வத்தை நம்மளுக்கு வந்து தெய்வம் அனுப்புறதுனால அந்த அவங்களுடைய அந்த மனத்தரத்தை வச்சு நம்மளுடைய அந்த தீக்குணங்கள் இல்லாத கண் வாய் செவி எல்லாம் மாற்றி வைக்கிறாங்க. இன்னைக்கும் அந்த கண்ட காட்சிகளையே கண்டு கொண்டிருந்த நம்மை அந்த கோடி சூரிய பிரகாச காட்சியை காணக்கூடிய கண்களாக மாற்றி வைக்கிறாங்க. செவி அதாவது வாயில பாம்பும் அப்படின்னு செவி வாயில நாயும் செவியில் பாம்பும் அப்படின்ற மாதிரி செவியில இருக்கிற அந்த கண்ணறையை சேர்ந்து குப்பைகளாக சேரக்கூடிய அந்த செவியை மாற்றி நம்மளெல்லாம் அந்த செவி உணவு அருந்தக்கூடிய அந்த உயிர் துளியாக நம்மளுக்கு மாற்றி வைக்கிறாங்க. நான் வீண் பேச்சு பேசுகிற நம்மளுடைய வாய்கள் எல்லாம் வீண் பேச்சு பேசக்கூடிய வாய்களாக மாற்றி வைத்து நம்மளெல்லாம் அந்த தெய்வ பிறப்பு அடைய வைக்கும் போது அந்த குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளாகி நம்மளுக்கெல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த உன்னத பிறப்பை நம்ம தெய்வம் நம்மளுக்கு இருக்காமலே நம்மள இந்த உன்னத பிறப்பை ஏற்றிட்டு நம்ம தெய்வத்தினுடைய திருவடியை தினமும் வணங்கி போட்டணும். அப்ப அந்த குடும்பத்துல வந்து எப்பயுமே மகிழ்ச்சி தான் இருக்கும். அப்ப துன்பங்கிற பேச்சுக்கே இருக்காது. பெரியோ பயமோ துயரமோ தீமையோ சிறியோ அங்க கேட்க முடியாது. அப்போ அந்த தெய்வம் நம்ம தெய்வம் வந்து அந்த மறுபிறப்பு அடைஞ்சப்போ பெரிய மூப்பு சாக்காடற்ற ஒரு உன்னதமான ஒரு நித்திய திருமையில ஒரு அழகு எவ்வளவு அளவுடைய திருமையில ஏற்றி வைக்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு அந்த பெரிய மூப்பு சாக்காடு அப்படிங்கிற அந்த ஒரு எந்த ஒரு துன்பமே எல்லாமே கெட்டு போய் வர்ணனைக்கு அடங்காத அளவுடைய உயிர் ஒட்டுதலோடு. அப்ப உயிர் ஒட்டுதல் அப்படின்னா நம்ம தெய்வம் நம்மள்கிட்ட அந்த யமனிலிருந்து காக்கக்கூடிய அந்த யமன் எல்லையோருடைய கையை தட்டி விட்டு மனிதனை விட்டு பராமரித்து ஆக்கக்கூடிய அரிய செயலை செய்யக்கூடிய நம்ம தெய்வம் அவங்க நம்ம மேல வச்சிருக்க அந்த உயிர் ஒட்டுதல்னால நமக்கு வந்து அந்த நம்மளை எல்லாம் அந்த பரலோகத்தில் வாழக்கூடிய அந்த நரகத்தில் அழகிய உலகத்திற்கு நரகத்திற்கு போகாம நம்மளுக்கு வரணி கணக்காத ஒரு யவன தேகத்தை கொடுத்து அந்த அந்த சொர்க்கபரி வாரத்துல அந்த பரமபதத்தில் ஏற்றி வைக்கக்கூடிய அந்த ஒரு உயிர் ஒட்டுதலை நம்ம மேல தெய்வம் வச்சு நமக்கு எல்லாம் அந்த பெரிய மகிழ்ச்சியை தர்றதுனால நம்மளுக்கு வந்து அந்த குடும்பத்தோடு இருந்தது நம்ம எவ்வளவு அளவுடையனாக மகிழ்ச்சியாக தான் இருப்போம். அப்போ நம்மள வந்து தெய்வம் அந்த கருவறையில பிறக்க வச்சு நம்மளெல்லாம் அந்த கஸ்தூரிக்கு அந்த மனமோட வீசம் கருவறையில பிறக்க வச்சு நம்ம தெய்வம் நம்ம மீது அந்த உயிர் ஒட்டுதலாக வைக்கிற அன்புதான் நம்மளை அந்த நாட்டுக்கு கூட்டி அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கு. அப்போ அந்த புது ஒளியும் புது யுகமும் பிறக்கின்ற அந்த செயலின் அரிய பலனை பெறுவதற்காக வருகின்ற இந்த குடும்பத்தை தேடி வருகின்ற நம் தெய்வத்தை தேடி வருகின்ற நம்மளுடைய பெருமாள் கைலாசநாதரை தேடி வருகின்றவங்க எல்லாம் அவங்களை பற்றி செய்தி கூடத்துல அது தெய்வம் நமக்கு அறிவித்து அக்கா மிகவும் அந்த பாடல் வழியாக எடுத்து சொன்னாங்க. அப்ப அப்படி தேடி வருகின்றவங்க வந்து நம்ம அந்த தெய்வம் அவங்களுடைய அருளமத்தை உண்டு அவங்களுடைய ஞான பிதாவை கண்ணார தரிசித்து வந்த மக்களாக தான் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் அந்த தெய்வங்களை எடுத்த மக்களாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த உடல் உயிர் ஒட்டுதல் இருக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து அன்பு நிச்சயமாக இருக்கணும். அவங்க இலைக்கு ஒளி வீசும் கசிதம் போல நம்ம தெய்வத்தோடு இன்றைக்கு பயணம் செய்வதாக இருக்கணும். அதே போல நாமும் நம்ம தெய்வத்தினுடைய வாக்கை அந்த கஸ்தூரிய போல இருக்கின்ற அந்த வாக்கை நம்ம பெற்று அந்த தீட்டு துடக்கி இல்லாத மகா தீபாலங்கர சுத்தத்துடன் பரிசுத்துடன் கூடிய என்றென்றைக்கும் தொப்புள் கொடி அறுப்பாமல் இருக்கின்ற மகா வாக்கு மகா வலிமை இது மாதிரி மகா பெருமையுடையவர்களாக நம்ம இந்த இடமும் புதியவர்களாக புது வடிவங்களா புது செவி உணவை அந்த அருமதி நமக்கெல்லாம் வழங்கி நம்ம தெய்வம் நம்ம குடும்பத்துல என்றைக்கு மகிழ்ச்சியை அளித்து இந்த தெய்வ பிள்ளைகளுக்கு வந்து தினம் நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சி அளித்து கொண்டே இருக்கின்ற நம்ம தெய்வத்தினுடைய அவங்களுடைய திருவடியை வணங்கி என்றைக்கு நாம் அனைவரும் உன்னத பிரிவியராக கூட்டு பிரிவியராக இருக்கணும் அப்படின்னு நம்ம தெய்வம் அறிவிக்கிறாங்க. அப்போ நம்ம அப்படி வருகின்ற நம்ம மக்கள் எப்படி வந்து அந்த வயிறுவார பசி கிடந்த வேகிருந்து அளவு கடந்த பசியில இருக்கும் போது உணவு கிடைச்சவங்க எப்படி பிடிச்சிட்டு அதுபோல நம்ம தெய்வம் நம்ம வந்து அந்த அருளுணவை தேடி அலைஞ்சி கிடைத்த அந்த இருளான மனத்திற்கு நம்மளுக்கு ஒளி பிரகாசமாக கோடி சூரிய பிரகாசமாக நம்ம தெய்வம் நமக்கு கிடைச்சிருக்காங்க. அப்போ அவங்களுடைய திருவடியை நம்ம தினமும் வணங்கி அவங்களுடைய அந்த செவி உணவை தினமும் பருகி அவங்களுடைய மக்கள் அவங்களுடைய சூழல் பிறந்த அந்த புத்தர்களாக ஆகணும் அப்படிங்கிறது நம்ம தெய்வம் நமக்கு வேதங்கள் அருளி இருக்கிறாங்க. அப்ப நம்மளுடைய அந்த தெய்வம் நம்ம தெய்வம் தான் நமக்கு வந்து அந்த சாலை என்ற ஒரு மெய்மேனி ஜகந்திரியில் உருவம் தங்கி
மூலமே நம்மளுக்கு வந்து அந்த உருவம் தாங்கி திருவுருவம் தாங்கி வந்து தலைமுறையாய் நம்மை பிடித்து வரும் அந்த அறிவறியா தரித்திரத்தை அகற்ற வேண்டி பெரு நிதியம் அறிவாகார பெருநிதியத்தை நமக்கெல்லாம் கொடுத்து அந்த பேராபத்து வராமல் இருக்க நமக்கு ஒரு தெய்வ துணையாக ஒரு அருண் துணையாக அரும் மருந்தாக மாதவன் மருந்தாக இருந்து நம்ம எல்லாம் காத்து கொண்டிருக்கின்ற அந்த சாகா கலையை தினமும் நமக்கு கல்வியாக அருளி கொண்டிருக்கிற நம்மளுடைய தெய்வத்தினுடைய திருவடியை போற்றி வணங்கணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேமா. நமஸ்காரமா. ஜீவ சகோதரர் சாலை சிவகுமார் அவர்கள். மேவெளி சாலை ஆண்டவர்கள் பொற்பாதம் போற்றி. அக்கா இன்னைக்கு பகிர்ந்த அந்த வேத முத்துக்கள் உள்வாங்கி கொண்டத பகிர்ந்துக்கிறக்கா. எத்தனையோ தேவ விடிகள் தந்து கொண்டிருக்கும் இத்வகனி அக்காவுக்கு என் மனமார்ந்த அன்பான நமஸ்காரம் அக்கா. அக்கா இன்னைக்கு கொடுத்த இந்த பகுதி மூலியமா எத்தனையோ விடிவுகள் தேவ விடிகள். அப்போ உடல் விட்டு உயிர் விட்டு அப்போ அந்த நம்முடைய தாயோட கருவறு அந்த நாட்டு கருவறிலிருந்து நம்ம பெற்றெடுத்த அந்த தாய்க்கே நம்ம மேல அந்த ஒரு இது இருப்பதுன்னா அப்போ நம்மளுடைய அந்த தெய்வத்துக்கு என்ன ஒரு இது இருக்கணும், ஒரு ஒட்டுதல் இருக்கணும். அது நம்ம ஊனி பார்க்கக்கூடியதா இருக்குது. அப்போ நம்முடைய ஜீவ சகோதரர்கள் மேல நம்ம ஒரு உயிர் ஒட்டாதா இருக்கணும். அப்போ தெய்வங்களுடைய திருவாக்கு ஒரு திருவாக்கியத்துல தெய்வம் விளக்கிட்டதுக்குன்னா உன் ஜீவ சகோதரர் பால் நீ அன்பு செலுத்து, அப்போது என் அன்பு உன் மேல பாயுன்றாங்க. அப்ப நம்மளுடைய கடமை என்னன்னா முழுக்க எல்லோருமே அந்த அன்பு செலுத்ததான் இருக்குது. ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாகத்தான் நம் தெய்வமார்கள் நம்மளை ஆக்கி வச்சிருக்காங்க. அப்போ வரக்கூடிய நம்ம எல்லாம் சாதாரணமான மக்கள் இல்ல, நம்ம அந்த நாட்டுல ஏற்கனவே இருந்தவர்களாக தான் இருக்கும். அப்போ அக்கா சொல்ற மாதிரி தேவரா இருக்கலாம், முனிவர்களா இருக்கலாம், சித்தர்களா யாரு இருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. ஆனா தெய்வர்கள் நம்மளை ஆட்கொண்டிருக்கா. அது காரியத்தோட தான் இருக்கும். அது ஒவ்வொன்றும் விலைக்கு நமக்கு சொல்லும் போதுதான் ஒரு ஆச்சரியமா இருக்குது. அப்போ இங்க வந்து சாதாரணமா இது இந்த எல்லைக்கு வரவும் முடியாது, தொடவும் முடியாது. அப்போ இதுக்குள்ள வரணும்னா ஏற்கனவே விட்ட ஒரு குறை இருந்தாதான் நம்ம வந்து இதுக்குள்ள வர முடியும். விட்ட குறை இல்லைன்னா இங்க வந்து நம்ம இந்த மெய்யுக்குள்ள நம்ம வந்து இணைய முடியாது. அது இணைக்கிறதுக்கான ஒரு வழி இருக்குன்னா அது தெய்வத்துக்கு தான் தெரியும். அப்ப ஏற்கனவே நம்ம ஒரு நாட்டுல இருந்து பிரயாணம் பண்ணி தான் நம்ம வந்திருக்கோன்றது இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டாக்கா. அது போல அப்போ இந்த இலைக்க அது கச்சிதம் போல. அப்ப எப்படின்னா இந்த மாணிக்கம் எப்படி இருக்குன்னா அது வந்து பட்ட தீட்டத்தீரதான் அது வந்து ஜொலிக்கும். அது போல நமக்குள்ள இருக்கு அறிவு வந்து தெய்வர்கள் தினந்தோறும் தீட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போ எந்த பக்கம் தீட்டினாலும் அது வந்து அந்த மாணிக்கமானது ஒழிக்கிறது போல. அப்போ நம்மளுடைய அறிவும் தீட்ட தெய்வர்கள் நமக்கும் அந்த பிரகாசத்தை தந்து கொண்டே இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு. அப்போ வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் எப்படி நம் தெய்வர்கள் பாட்டியபிரானுக்கு ஒரு மகுடம் தந்தது போல வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெய்வர்கள் அந்த மகுடத்தை தந்து கொண்டே இருக்காங்க. அப்போ வரக்கூடிய மக்கள் யார் எப்படி நம்மளுக்கு தெரியாது. அவங்களுடைய தேகத்தை வச்சு நம்ம வந்து கணிக்க முடியாது. அவங்களுடைய தேகம் வந்து எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அது தேவையில்லை. அவங்களுடைய உன்னதம் அது வந்து தெய்வத்துக்கு ஒப்பிட்டு தான் நம்ம பார்க்கக்கூடியதா இருக்குது. அப்போ நம்மளுடைய இப்போ தினந்தோறும் எப்படி இருக்குன்னா தினந்தோறும் தின்றதே தின்னிக்கிட்டே இருந்தா செழிக்கல. இப்போ தினந்தோறும் வேற ரகரகமான அந்த உணவு தெய்வர்கள் தந்துகிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு வேங்கை எப்படி 2 நாள் உணவு இல்லைன்னா எப்படி அந்த வேங்கையானது பாயுதோ அது போல இந்த மெய் நம்மளுக்கு கிடைச்சோன்னா இந்த இதுக்குள்ள ஆர்வத்தோட நம்ம பாயணும் அல்லவா. அப்போ அந்த உணவு அப்ப இந்த மெய் உணவு தான் நம்மளுடைய ஜீவன் ரசிக்கக்கூடியதா இருக்குது. அப்போ விதியை விட்டு மதிமேல் ஏறி சென்றா அந்த யமப்பிடரை கடக்கலாம். அப்போ தேவர்கள் நமக்கு ஒவ்வொன்றும் அந்த வாக்கியத்து மூலியமா இந்த வேத வித்துக்கள் எதுக்காக நம்மளுக்கு தெய்வர்கள் இறக்கி தந்திருக்காங்க. அந்த யமப்படர் அச்சத்தை அதை வந்து நம்ம மீறி ஏறக்கூடியது இந்த தெய்வத்தோட திருவாக்கியம். அந்த அருளமுத வர்ஷிப்ல தான் எல்லாமே இருக்குன்றது இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அக்கா சொன்ன மாதிரி மகா சிறப்பு இது வந்து நான் எத்தனையோ தடவை யோசனை இருப்பேன் ஏன் தெய்வர்கள் மகான்னு இது கொடுக்குறாங்கன்ட்டு. ஆனா வந்து அது பிரமிக்கக்கூடியதா இருக்குது, ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு வார்த்தைகளா தான் இருக்குது. அப்போ இது வந்து நிக்கவே எழுத முடிக்கவே முடியாது. ஆனா அது வந்துகிட்டே இருக்கிற தேவர்களுடைய அவங்களுடைய அந்த அமுத வர்ஷிப்பானது அது வந்து சொல்ல முடியாத ஒரு எல்லையில வந்துகிட்டே இருக்கும். ஆனா அவங்களுடைய தெய்வங்கள் அதை வந்து இந்த வரக்கூடிய மக்கள் எல்லாரும் இதை பெற்றுக்கொள்ளுங்கோ என்று தேவர்களுடைய ஒரு அந்த வாக்கு ஆனது இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் பெற்றுக்கொண்டிருக்காங்க. அந்த ஆதிக்கு முன் ஆதியா இருந்த அனாதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அந்த 100 ஒளி ஒன்னும் அந்த தெய்வர்கள் வந்து தந்ததுனால்தான் இன்னைக்கு நாம் யாரு இன்னார்ன்றது நமக்கு ஒரு அறிமுகமா நம்மளுக்கு தோணுது. அப்போ இந்த 4 வகை யோனி 7 வகை தோற்றம் முன் இருந்த காலத்துல இது இருந்தது, இன்னைக்கு இல்லாத போச்சு, டப்பா டமரான்ற ஒரு
அந்த இன்னைக்கு அந்த ஒரு எல்லா பள்ளிக்கூடத்திலயும் இது வந்துடுச்சு. ஆனா முன்னிருந்த அந்த கல்வி இன்னைக்கு இல்ல. அந்த கல்வி கற்றுக்கொள்ளதான் நம் தெய்வவர்கள் வந்திருக்காங்க. இத நம்ம சொல்லாத சொல்லி வைத்தேன் மெய்வழி நூல்ல சொல்லியிருக்கோம். அப்ப இதெல்லாம் தேவர்கள் நம்மளுக்கு தரக்கூடிய ஒரு அந்த வர்ஷிப்பாதான் இருக்குது. அது தினந்தோறும் நாளும் கேட்டு நம் ஜீவன் வலுவேற வேண்டும் அப்படின்றத நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டாக்கா. மிக சிறப்பு. நமஸ்காரம்க்கா. ஜீவ சகோதரர் சாலை கோகுல் அண்ணா அவர்கள். நான் நினைக்கிறேன், ஜீவன் பால் வைக்கும் ஒட்டு உயிர் ஒட்டு. குடும்பத்தில் ஒவ்வொரு வித்தும் அனைத்து உன்னதமான வித்து. சம நேரம் பெற்ற நம் தெய்வம் அன்னையும் நம் மீது இருக்கும் அந்த அன்பு ஜீவ சகோதர சகோதரிகள் என்று கூறுவது நாம் மெய்வழியை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் என்று நினைத்துக் கொண்டது. ஆனால் இந்த ஜீவலோகத்திற்கு நாம் செல்லும் அந்த ஜீவ சகோதர சகோதரிகள் என்பதை இன்று நான் புரிந்து கொண்டேன் இல்லக்கா. இந்த நாட்டுக்கு வித்துமைகள் நம் நாட்டு வைக்கும் உறவுகளும் இந்த திருவாக்கியத்தை எனது தகப்பனார் மெய்வழி கண்ணன் பிள்ளை 50 வருடத்திற்கு முன்பாக இதை ஒரு டிக் செய்து இருக்கிறார். இதை 50 வருடங்களில் தான் இன்று நீங்கள் படிக்கும் பொழுதுதான் நானும் அதை உணர்ந்து படித்திருக்கிறேன். அன்பு நெறியில் உனக்கு வலித்தால் அடுத்தவனு வலிக்கும் தாய் உள்ளம் போல தாய்க்கு வலிப்பது போல உணர வேண்டும். வீடு பேர் அடைதல் வேண்டும். இலக்க என்று கமலமுனி அனந்தர் அந்த டெய்லி நிகழ்ச்சி அந்த பலகை கீழே உட்கார்ந்தது. அவர் இந்த பாடலை அவர் பாடியது என்று எனக்கு இன்னைக்கு நினைவு தரிசனம் ஆகிவிட்டதா. இலக்க என்று கைகாலெல்லாம் உதறி நல்லா ஒரு உறக்க பொருள் அண்ணா பாடியதை நான் கேட்டு, இதுதான் வைரமணி தேகம். இந்த தேகம் எடுப்பதற்கு தான் நாம் இங்கு வந்திருக்கிறோம். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அண்ணா அன்றைக்கு சொன்னது இன்றைக்கு எனக்கு நினைவுக்கு வருகிறதுடா. நம்ம ஆதிபிதா சொந்த பரம்பரை ஜீவ வித்தாக நாம் இன்னும் இருக்க வேண்டும். தெய்வத்திலும் இறங்கி கேட்டு அவர்களுடைய அன்பை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்து நான் என் முத்தி பெறுகிறேன். அக்கா மேலுங்கா நேற்று சொன்னீங்களக்கா, அந்த தமறுகள் மூலாதானம் மணிபூரணம் இதெல்லாம் ஒரு தடவை ஒரு விளக்கம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்கக்கா. நேற்று கொஞ்சம் நான் டிராவலிங் இதெல்லாம் கொஞ்சம் நிறையா கவனிக்க முடியல. அதை பத்தி கொஞ்சம் செஞ்சுக்க விரும்புகிறேனக்கா. நமஸ்காரங்கக்கா. ஜீவ சகோதரி சாலை அமுதா அவர்கள். அனைவருக்கும் நமஸ்காரம். ராசி வழியிலே மூச்சோடாத அவமுடைய ஊன் உறக்கமற்ற நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் திருப்பாதத்தை போற்றி வணங்கி துதித்து அக்காவிற்கு முதற்கண் நமஸ்காரம். இங்கு கூடியிருக்கும் அனைத்து ஜீவ சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பான நமஸ்காரங்கள். அக்கா ஒரு திருவாக்கியம் எடுத்து பங்கிட்டாங்க. அது தன் குடும்பம் என்றதும் ஒருவனுக்கு என்ன ஒட்டுதலான எண்ணம் வருமோ அதே எண்ணம் தான் உனக்கு மற்றவன் மேலும் மற்றவனுக்கு உன் மேலும் இருக்க வேண்டும் என்ற வாக்கியத்தை பங்கிட்டாங்க. அப்ப இதுல உயிர் ஒட்டுன்றது எடுத்து கொடுத்தாங்க. அப்ப உயிர் ஒட்டு என்பது உன் ஜீவனை நரகத்திற்கு ஆளாக்காமல் நாம் உங்கள் பால் வைக்கும் ஒட்டே உயிர் ஒட்டு. இப்ப அவங்க வைக்கிறதுதான் உயிர் ஒட்டு. மற்றதெல்லாம் அழுக்கு ஒட்டு, அந்த தூள ஒட்டெல்லாம் அழுக்கு ஒட்டா இருக்கு. அது நம்மளுக்கு எப்பவுமே வருமானா வராது. அப்ப நம்ம நம்ம தெய்வத்து மேல நம்ம வைக்கிறதுதான் உயிர் ஒட்டா இருக்கு. அப்ப அந்த உயிர் ஒட்டு உன் குடும்பத்தில் எல்லோரிடமும் இருக்க வேண்டும்ன்றது எடுத்து கொடுத்தாங்க. அப்ப நம்ம பெருமான் அவங்களிடம் சிக்கிய வித்து என்ன மாதிரி வித்தா இருக்குதுன்னா உன்னதமான வித்து. அப்ப நம்ம எல்லாம் உன்னதமான வித்தா இருக்கோம். அப்ப நாம எவ்வளவு பெரிய பேற்றை பெற்றிருக்க வேண்டும். அவங்க கையில சிக்கி இருக்க வித்து எல்லாமே அவங்க உன்னதமான வித்தா இருக்கிறதுனால நம்ம அப்ப அத உணரணும். நம்ம எவ்வளவு பெரிய காரியத்திற்கு நம்ம எவ்வளவு பெரிய இது மெய் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம பெருமான் நமக்கு கிடைத்தது ஒரு பெரிய என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்ப அவர்கள் கையில் சிக்கிறதற்கு ஒரு அரசாளக்கூடிய ராஜா வீட்டில் பிறந்தாலும் அப்ப அவங்க கையில சிக்கினதுக்கு நம்ம எவ்வளவு பெரும் இதுவா இருக்கணும்ன்றதை எடுத்து நினைக்கணும் நம்ம. அப்ப அப்படி இல்லாம போனோம்னா நம்ம அழிந்தேதான் போயிருப்போம். அந்த வித்து அழிஞ்சு போயிருக்கோம் நம்ம அவங்க கிட்ட சிக்கலனா. அப்ப அந்த மெய்வழியில நம்ம இருக்கிறதுனால்தான்
இப்ப வந்து அது ஒரு வித்தா வந்து நம்ம நிக்கிறோம். அப்ப வந்து ஒரு ராஜா வீட்லயே நம்ம பிறந்திருந்தாலும் அது வந்து நரக பிறப்பாதான் இருக்கு. அப்ப நான் வந்து அந்த ஈசனிடத்தில் பிறந்ததுனால்தான் எவ்வளவு பெரிய இடத்தில் பிறந்திருக்கோன்றத வந்து நம்ம வந்து அதுக்கு உரியவங்களா ஆக வேண்டும்ன்றதுதான். அப்ப சர்வ அண்ட சராசரங்களையும் படைத்த ஈசன் வீட்டில் வந்து நம்ம பிறந்திருக்கோன்றத வந்து நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்ப அந்த பிறப்பினுடைய பெருமையை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு வந்து எடுத்து அந்த பிறப்பு என்னதுன்றத நம்ம உணர்ந்தாதான் பேச முடியும். அப்ப டெய்லி நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம எந்த பிறப்புல பிறந்திருக்கோன்றதுதான். அப்ப நாற்று கருவறையில் உன்னை வைத்து இந்த பெற்றெடுத்த உன் தாய்க்கு உன் மேல் அன்பு இருக்கும் போது அப்ப வந்து கோடி சூரிய பிரகாசமானதும் கஸ்தூரி கமலம் வந்து என்றும் வீசுகிற ஒரு தெய்வ கருவறையில் ஒரு க்ஷணம் வந்து வைத்து பெற்றெடுத்த வந்து உன் ஆசானாகிய தெய்வ அன்னைக்கு உன்மேல் எவ்வளவு பாசம் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வாக்கியத்துல வந்து எடுத்து அருளி செய்யறாங்க. அப்ப இந்த பாசம் வந்து இந்த குடும்பம் முழுதும் இருக்க வேண்டும் என்று அருளி செய்யறாங்க. அப்ப அதனால நாம் வந்து இப்படி பிறந்த ஜீவ சகோதரிகள் நம்ம இப்ப இருக்கோம்ல, ஜீவ சகோதரிகள், இது வந்து உடல் ஒட்டு அல்லன்றத வந்து நம்ம எடுத்துட்டு நம்ம வந்து உயிர் ஒட்டாய் இருக்கோம். நம்ம அந்நாட்டிற்குரிய வித்துக்கள். அந்த நாட்டிலையும் நம்ம வந்து ஒன்னா இருப்போன்றத வந்து வைத்து நமக்குள்ள வந்து எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாருமே சமம், நம்ம எல்லாமே ஜீவன், எல்லாமே நம்ம தெய்வம் கிட்ட வந்து நம்ம எல்லாமே ஒண்ணு அப்படின்றத நினைச்சிட்டு அந்த உயிர் ஒட்டா இருக்கணும். அப்ப அந்த 67 ஜாதிகளை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்களும் வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று ஒத்த உயிர் பிறவியராய் உத்தமராய் உள்ளன்புடன் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆசை. அதனால அவர்களுடைய ஆசை என்னமோ அதை வந்து நம்ம வந்து அதை வந்து பெரிய இதுவா எடுத்துட்டு அது அந்த நோக்கத்துக்கு இணங்கி நம்ம நடக்கணும். அப்ப தெய்வம் வந்து ஒரு வாக்கியத்துல அருளி செய்யறாங்க, மக்களாகிய நீங்கள் வந்து மனித உடல் எடுத்து பெற வேண்டியது எல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று பாக்கி இருக்கிறது. எம்முடைய இச்சையாகி இந்த உலகத்தை உய்விக்கும் பெருங்காரியத்திற்கு துணை கருவிகளாக நீங்கள் இருக்க வேண்டியதே அது. தேவாதி தேவனுடைய திருத்தூதர்களாகிய நாம் உங்களை ஆக்கி வைத்திருக்கின்ற நீங்கள் இனி உண்ணும் ஆகாரம் உங்களுக்கு அல்ல, இந்த உலகத்தை உயிர்ப்பான் வேண்டியே நீங்கள் உண்ணுகிறீர்கள். நீங்கள் அருந்தும் ஜலமும் அதற்கு உங்கள் காரியங்கள் எல்லாம் அப்பெரிய காரியத்திற்காகவே. இதை நீங்கள் சத்தியமாக உணருங்கள். இது உங்கள் உள்ளத்தில் உறைவதற்காக, எண்ணத்தில் தோய்வதற்காக, இதையே சிந்தனையாகவே நீங்கள் இருக்க வேண்டும் என்பது என் ஆக்ஞை. அப்ப அவங்க ஆக்ஞையை வந்து நம்ம வந்து அது ஒரு பெரிய இதுவா எடுத்துட்டு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். அந்த நம்ம இந்த உலக பாவத்திலேயே மூழ்கி அதோகதியா வந்து போகாம நம்ம வந்து அவங்க கையில சிக்கின வித்து, நம்ம வந்து அந்த நித்திய வித்து என்றும் அழியாத வித்து என்று நம்ம வந்து நினைச்சு அவங்களோட புகழப்பாடி அவங்களோட பாட வந்து எடுத்து வந்து தினமும் வந்து அவங்கள பாட எடுத்து வந்து நம்ம நினைச்சுட்டே இருந்தோம்னா அப்ப வந்து மரண பயம்ன்றது வந்து அவங்க நமக்கு போக்கி அந்த மரணமில்லா பெருவாழ்வை வந்து நமக்கு அளிப்பாங்க. அந்த பெருவாழ்வை வந்து நம்ம எல்லாமே பெற்றுக்கொள்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து இசைந்து இருக்கணும்ன்றது கூறி என் முத்தி பேரூரை மேலும் மேலும் முழங்கும். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். ஆர்வத்தோடு பசியோடு அறிய வருகிறார்கள் தெய்வத்தை நோக்கி. அப்போ நம்ம வந்து தெய்வம் எனக்கு முன்னாடி பிறந்தவங்க பிள்ளைகள் எனக்கு பின்னாடி பிறந்தவங்களாம் வராங்க. ஆனா அவங்க எனக்கு முன்னாடி பிறந்தவங்க முன்னணிந்த முனிவர்கள் அவங்கெல்லாம் அப்படின்னா அட்டாணி மலை 6 படை கருவாசனம். இப்போ அவங்க மறுபிறப்பு எடுத்து பிறவா பிறவியரா வராங்க. அப்புறம் கைலாய பரம்பரையில் நமக்கு முன்னே பிறந்து தான் வந்தவங்க. ஒத்த மனம் படைத்த சுத்த மனத்திராக வராங்க. தனக்கூடி ரத்னாம்பர புகை கருவாசனமா விதி கங்கார பதி நதிக்கரையில் வராங்க. அப்போ பிறந்த உடனே வாய் திறந்து பாடுவாங்க. தெய்வத்தை அடைஞ்சு சாலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அதை பாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் சாலைக்கு வந்து போனாங்க அப்படின்னா ஒரு எதிரான கிட்ட போயிட்டு இந்த விபூதியோட அர்த்தம் என்ன, இந்த ருத்ராட்ச அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டயே விவாதம் செய்வாங்க. ஆஹா, நீ சாலைக்கு போயிட்டு வந்துவியா, அழகா கட்டிட்டியா, உங்ககிட்ட பேச முடியாதுக்கா அப்படின்னாங்க. தெய்வடிக்கு வந்தவொன்னா பேசுறதுக்கெல்லாம் பயப்படுவாங்க எல்லாருமே. அந்த அளவுக்கு தெய்வம் நம்மளை ஆக்கி வச்சிருவாங்க. அவங்க
நிறையவே இருக்கும் நம்மகிட்ட. எஞ்சி விடுறது, கோவப்படுறது, குறை சொல்றது, அது மாதிரி எல்லாம் எவ்வளோ கெட்ட குணம் இருக்கும். பொறாமைப்படுறது, தற்கொலை பேசுறது, அந்த சௌகரியமா இருக்கிறது, இந்த பகுதி கடல்ல போகிறது, எல்லா கெட்ட குணம் உள்ளது. அதெல்லாம் நம்மளால மாற்றிக்கவே முடியாது. என்ன ட்ரை பண்ணாலும் மாற்ற முடியாது. ஆனா தெய்வம் தான் ஒவ்வொரு நாளும் நம்மள அவங்க செவி உணவு அருளை நமக்கு செவி மூலமா கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை மாற்றி அமைக்கிறாங்க. நம்மள வித்துக்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. விதை நல்லா ஒரு வீரியமிக்க விதையா வித்துக்களா நம்மள தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க வித்து எடுக்க வந்தவங்க அவங்க இது கடைசி காலம், இது கலிகாலம், முடிய போற காலம் அப்படின்றதுனால கடை போடுறாங்க. வலையில வீசி வரதெல்லாம் அது சமாதமையா மீனா நண்டா பூவா எல்லாத்தையும் தூக்கி போட்டு போடுறாங்க. அதாவது ஒரு நாய், குறுக்க நாய் நாட்டை நீட்டிட்டு இருந்தது, அதுக்கு கொண்டு நாட்டில் வந்தது. அந்த மாதிரிதான் அந்த கதை ஆந்திரெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த கதை தான். அப்பெல்லாம் எங்கேயோ இருந்தோம், தெய்வம் நம்மளெல்லாம் வாரி தூக்கிட்டு வராங்க, குடியில் அள்ளி போட்டு வராங்க. இது வந்தது வராது. அப்பெல்லாம் அதுக்கு தகுதி உள்ளவங்களான்றது நமக்கு தெரியாது. அப்ப கூட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளவு அருளம் இருக்க உணவை அவங்க ரசிப்ப அவங்க திருவாக்க அந்த செடி மூலமா போட்டு நம்மள திருப்பி போற நம்மள புதுப்பிக்கிறாங்க. அந்த சிகிச்சை புதுசா புது இதையா நம்மள புதுப்பிச்சுட்டே இருக்கிறாங்க. அவங்க ரசிப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் புது ராகங்களா, புது விஷயங்கள் ஒன்னைக்கு சொன்னது சொல்லாம மக்கள் அந்த அளவுக்கு புது பொலிவுடனே புத்தனை ஊற்றி அவங்களை சிந்தையை சேர்த்து செவ்வீடு அடைய வைக்க ஆக்குறாங்க. கடைவிரித்தேன் கொள்ளாரில்லை, கடையை கட்டி விட்டு செல்ஃபு நம்ம பெரிய சொன்னாங்க. அவரால் முடியல, ஒரு சீக்கிரம் கூட சேரல. உலகம் ஃபுல்லா கட்டி பார்த்தாங்க, ஓட விரட்டாங்க. ஆனா தெய்வம் இதுக்கான இருசட்டத்தை மாற்றினாங்க. இருசட்டத்தை மாற்றி அந்த உலகத்தில் இருக்கிற பொறுப்பு ஏற்றுட்டு வந்தவங்க அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு புயல், எவ்வளவு பாடு எல்லாத்தையுமே மீறி எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த தீர்ப்பு நாளுக்காக அந்த உலகத்தை வச்சு அப்ப நமக்கு இந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. இந்த நீங்க விரும்புகிற உலகம், குடிக்கிற நீரும் எல்லாமே அந்த உலகம் விழிக்க அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள சக்தி பிடிகரா மாற்ற அவங்க முயற்சி பண்ணாங்க. ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு மருந்துகளை பறிச்சு வீச்ச உபதேசம் எல்லாம் நமக்கு உள்ளுக்குள்ளேயே அழிச்சு நம்மளை திரட்டி போடுறாங்க. அந்த உயிர் ஒப்புதல் அவங்களுக்கு மட்டும்தான். இப்ப நம்ம ஜீவப்பிரிவுல பார்த்தா ஒரு மகிழ்ச்சியா இருக்குது, அவங்களுக்கு விருப்பம் போனது, அடுத்தானா ஓரம் போறது, ஏன் வருது. இப்ப நம்ம பிரிவுல இருக்கு, அவங்க மேலாம் நம்மளுக்கு செய்யவே வர மாட்டோம். உறவுக்காரங்க மேல கூட அவ்வளவு பெரிய இருப்பாங்க. ஆனா நம்ம ஜீவப்பிரிவை பார்த்தோடனே அவங்களுக்கு வணக்கம் பண்ணணும், அவங்களுக்கு பேசணும், நமஸ்காரம். அவங்களுக்கு எதனா ஒரு ஹெல்ப்னா ஓடி போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற அந்த உணர்வை பூக்க செய்யறாங்க தெய்வம். ஏன் அப்படின்னா நம்ம அவங்களோ பிறந்து வரணும், தெய்வத்தோடவே பிறந்து காலங்காலமா இருந்து அங்கிருந்து வந்ததுனாலதான் அந்த உணர்வு இருக்கு. அந்த ஜீவனை பார்த்தவொடனே அந்த ஜீவனுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ஒரே மானஸ்கரா மாறணும் அப்படின்னு தெய்வம் சொல்றாங்க. ஒரே மானஸ்கரா மாறிக்கலாம் அப்படின்னா நமக்கு வேலை இல்லை. அதெல்லாம் சொல்றாங்க. அப்பா இன்னைக்கு அந்த அருமையா நிறைய வாக்கியங்களும் தெய்வ வாக்கியங்களும் நிறைய பாடல்களும் கொண்டு நமக்கு செவிக்கு விரும்பா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சிறப்பா இருந்தது. எல்லாருமே வந்துட்டு அவங்க தெய்வ வாக்கியங்களையும் பாடல்களையும் கொடுத்தாங்க. நல்ல சுவையா இருந்தது. ஒவ்வொரு நாள் இந்த சுவையை அருந்திதான் நம்ம ஜீவனை வளர்க்கிறோம். இவனுக்கான தூரத்தை வளர்க்கிறோம். அது சுவையா அருந்தி இப்போ ஜீவனை வளர்க்கிறோம். இந்த மாதிரி கேட்கதான் நம்ம ஜீவன் வலுவடையுது. அதாவது ஜீவன் வளர்வது கூட தெரியாது. நம்ம ஜீவன்
ஒவ்வொரு நாளும் வந்து மாத்திட்டே தான் இருக்கும். யாரு கேட்டாலும் இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்ச வாழ்க்கையா, இது வந்து என் செயல்களை மாத்திச்சுங்களா, இந்த பாடல் வந்து என்னை மாத்திச்சு அது நான் நிறைய பேர். அப்போ வந்து அதுல ஒரு மந்திரங்களை வச்சு, அதுல ரகசியங்களை வச்சு, அவங்க பலனை ஏற்றி அதுல வச்சு, அதை நம்ம பாடுறப்பையும் கேட்கிறப்பையும் படிக்கிறப்பையும் பேசுறப்பையும் நினைக்கிறப்பையும் அசைப்படுறப்பையும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து நீங்க எத்தனை கோடி கொடுக்க கூட வராது. இது சத்தியமான உண்மை. இப்போ தெய்வத்தை எப்பவுமே நினைச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு வயசு நினைச்ச இதையே விழுந்தாலும் என்ன ஆகாது. அந்த கைலாய தரத்தை நம்மள பிறக்க வச்சு நம்மள அழகா கூப்பிட்டு வராங்க, நம்மள அழகா கூப்பிட்டு போவாங்க. அவங்க கையில பிடிச்சிக்க வேண்டியதுதான். நம்ம வந்து பூனை குட்டியாக பிடிச்சி வச்சுக்கிறாங்க, நம்ம அவங்கள பிடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க அழகா கூப்பிட்டு போவாங்க. அவங்கள பிடிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. அவங்க அழகா நம்மளை பார்க்க கூப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்மளோட வேலை ஒண்ணு மேல ஒரு பாடல ஒரு கஷ்டம் இல்லை தெய்வமே அப்படின்னு உள்ள இந்த நடுவுல தெய்வம் மேவடிச்சாரு அந்த ஒரு திருவாய் மரத்தாரு அனைவருக்கும் தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.